அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 13:17 வாசிங்க. போதும், கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்கப்பா. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புங்க. அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு போகும்போது நாங்கள் சந்தோஷமாய் திரும்பி போவோம் ஆண்டவரே. இந்த நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டேப்பா. அந்த வசனத்தை எங்களுக்கு தந்து அனுப்புங்க. நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் என்பது 18 வசனத்தை கொண்டது. அந்த 1வது வசனம் அந்த அரசாங்கம் எழும்பி வருவதை குறித்து இருக்கிறது. 2வது வசனம் அந்த அரசாங்கம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இருக்கிறது. 3வது வசனம் அந்த அரசாங்கத்தில் ஏற்படக்கூடியதான ஒரு சரிவை குறித்து இருக்கிறது. 4வது வசனம் அந்த அரசாங்கம் எப்படி மீண்டும் உயிர் பெறுகிறது என்பதை குறித்து இருக்கிறது. 5, 6, 7 வசனம் அந்த அரசாங்கம் எப்படி ஜனங்களை ஜெயிக்கப் போகிறது என்று இருக்கிறது. 11வது வசனம் அந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்கிற இன்னொரு அரசாங்கத்தை குறித்து இருக்கிறது. 13வது வசனம் அந்த அரசாங்கம் செய்கிற அற்புதம். 14, 15 அந்த அரசாங்கம் எப்படி தன்னை கடவுளாக மாற்றுகிறது என்று சொல்லி. 16 முதல் 18 அந்த அரசாங்கம் எப்படி வணிக ரீதியாக இந்த உலகத்தை பிடித்து ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 18 வசனமும் அங்கே வரப்போகிற அரசாங்கத்தினுடைய தன்மையை குறித்தும் அதனுடைய முழு காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த 16 முதல் 18 வசனங்களில் கடைசியாக அவர்கள் எப்படி உலகத்தை பிடிப்பார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக வணிக ரீதியாக பிடிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதுவரைக்கும் உலகத்தை பிடித்த ராஜாக்கள் எல்லாமே யாரை வேணாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விதத்தில் தான் உலகத்தை அவங்க பிடிச்சிருக்க முடியும். 3 வகை தான் இருக்கிறது. ஒன்று, யுத்தங்கள் செய்து பிடிப்பார்கள். யுத்தம் செய்து ஒரு நாட்டை பிடிப்பாங்க. 2வது, மத ரீதியாக தங்களுடைய மதத்தை அங்கே பரப்ப செய்து அந்த மதத்தின் மூலமாக ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி அந்த நாட்டை தங்கள் மத ரீதியாக கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. 3வது, வணிக ரீதியாக ஒரு வியாபாரத்தை கொண்டு வந்து அந்த வியாபாரத்தை அங்கே செய்து அந்த வியாபாரத்தின் வழியாக அந்த நாட்டை பிடிப்பார்கள். இது 3த்துக்கும் உங்களுக்கு உதாரணம் வேணும்னா நிறைய காரியங்களை நாம் பார்த்துருக்குறோம். உங்களுக்கே தெரிந்திருக்கும். இப்போ பல ராஜாக்கள் எப்படி நாட்டை பிடிச்சாங்கன்னா யுத்தத்தின் மூலமாக. அலெக்சாண்டர், நேபுகாத் நேச்சார், இவங்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும். யுத்தத்தின் மூலமாக. இப்போது மத ரீதியாக நாட்டை பிடித்தவர்களை குறித்து உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள். பல நாடுகள் மத ரீதியாகத்தான் பிடிக்கப்பட்டு மத கண்ட்ரோலில் இருக்குது. மதவாதிகள் ஆட்சியில் இருப்பாங்க. வணிக ரீதியாக உலகத்தை பிடித்தல் என்பது ஆங்கிலேயர்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்க வணிக ரீதியாக பிடித்தாங்க. ஆனால் வரப்போகிறதான கடைசி சர்வாதிகாரியினுடைய ஆட்சி இந்த 3ஐயும் பயன்படுத்தும். 5 முதல் 7 வசனத்தில் யுத்தம் மூலமாக பிடிப்பார்கள். 15வது வசனத்தில் மத ரீதியாக பிடிப்பார்கள். 16 முதல் 18 வசனத்தில் வணிக ரீதியாக பிடிப்பார்கள். இந்த 3 விதத்திலும் அவர்கள் உலகத்தை பிடிப்பார்கள். வேதாகமத்தை நீங்கள் வெறும் ஆவிக்குரிய விதத்தில் படித்தால் நல்லது தான். கொஞ்சம் உலகத்தோடு கூட நடக்கிற சம்பவங்களோடையும் இணைத்து படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம பைபிள் வெறும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் மாத்திரம் இல்லை, அதில் சரித்திரமும் இருக்கிறது. உலக சரித்திரமும் அதில் கலந்துருக்கிறது. அப்போ நீங்கள் அது 2த்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அவங்க உலகத்தை பிடிக்க போகிறாங்க என்பதற்கு அந்த 16 முதல் 18 வசனத்தில், மிக முக்கியமாக 17வது வசனத்தில் அந்த மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் இது இல்லாமல் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. நேற்று மிருகம் என்றால் ராஜ்யம் என்று பார்த்துட்டோம். ஏன் மிருகத்தை ராஜ்யத்துக்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார் என்றதும் நேற்று நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த 17வது வசனத்தை நீங்கள் மிருகத்திற்கு பதிலாக ராஜ்யம்னு வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா
இப்போ அந்த வசனத்தை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ்யத்தின் அரசாங்கத்தின் கவர்மெண்ட்டின் முத்திரையாவது, அதன் நாமம் அதன் பெயரையாவது, அதன் நாமத்துக்குண்டான இலக்கம் அந்த பெயருக்கு வரக்கூடிய ஒரு நம்பரையாவது பெற்றுக்கொள்ளுகிறவன் தவிர, வைத்திருக்கிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இது ஒரு 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மதீவில் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களில் ஒன்றாக அங்கே என்ன சொல்லப்படுது, ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, அதனுடைய பெயருக்கு உண்டான ஒரு நம்பர், இது இருந்தால்தான் எதையும் நீங்கள் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும், அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று வேதம் சொல்லுது. இதை சொல்லப்பட்ட காலங்கள் ஒருவேளை 2000 வருஷமாக இருந்தாலும் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100% அவைகள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்படி நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீப காலமாக உலகளாவிய எல்லா நாடுகளிலும், குறிப்பாக ஒரு 25 ஆண்டு காலமாக பல நாடுகளில் இப்படி ஒரு காரியம் விநியோகிக்கப்படுகிறது. இதற்கு MNIC என்று பெயர், ஆங்கிலத்தில் MNIC என்று சொல்வார்கள். அப்படின்னா மல்டிபர்பஸ் நேஷ்னல் ஐடி கார்டு என்று அர்த்தம், பல்நோக்கு அடையாள அட்டை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சாதாரணமாக சொன்னால் ஐடி கார்டு என்று சொல்வார்கள். இது ஒரு 25 ஆண்டு காலமாக, குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு 27 வருஷமாக 1995 இப்படி ஒரு அட்டை ஒவ்வொரு நாடுகளிலும் விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டு உலகளாவிய இப்படி ஒரு அட்டை எல்லா நாடுகள், தீவுகள், சின்ன சின்ன நாடுகளுக்கு கூட கொடுக்கப்பட்டாகி விட்டது. சரி, இந்த அட்டைக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயம் நம்ம டீப்பாக போகலாம். வெளிப்படையாக ஒன்று சொல்லணுன்னா, ஒரு அரசாங்கத்தின் முத்திரை அதில் இருக்குது. அந்த அரசாங்கத்தின் முத்திரையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு 95% நாடுகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் முத்திரை இருக்கும். இப்போ இங்கே அமெரிக்காவுடைய அட்டை இருக்குது, அதில் கழுகு இருக்குது. ஐரோப்பாவுடைய அட்டையில் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பஹ்ரைனோட அட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபெதர்ஸ் இருக்குது, அதாவது 2 காரியங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்தியாவுடைய அட்டைக்கு போனீங்கன்னு சொன்னால் 4 முக சிங்கம் இருக்கிறது. ஸ்ரீலங்கா அட்டைக்கு போனீங்கன்னு சொன்னால் வாலேந்தி சிங்கம் இருக்குது. அதுவே நீங்கள் மலேசியா அட்டைக்கு போனீங்கன்னா 2 புலி இருக்குது. எங்கே போனாலும் ஒரு மிருகத்தின் முத்திரை ஒன்று அங்கே காணப்படும். மிருகத்தின் முத்திரை இல்லாத நாடுகளும் இருக்கிறது. ஆனால் மிருகம் என்றால் அரசாங்கம், ஒரு அரசாங்கத்தின் முத்திரை தான் வேதம் சொல்லுது. அது குறிப்பாக ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, பெரும்பான்மையான நாடுகள் மிருகத்தையே முத்திரையாகவே வச்சுருக்கிறாங்க. வேதம் சொன்னபடி இப்படி ஒரு அட்டை இப்பொழுது உலகளாவிய எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது, அதனுடைய நாமம், பெயர். இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பெயர் இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெயர் இருக்குது. இந்தியாவில் இந்தியான்னு இருக்கும், அமெரிக்காவுக்கு அமெரிக்கான்னு இருக்கும். மூன்றாவது, மிக முக்கியமாக அந்த நாமத்துக்குண்டான இலக்கம், நம்பர். இதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாவில் அதுக்கு பேர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி பேர். ஆதார், இப்படி தான் உங்களுக்கு ஆதார் அட்டை வரப்போகுது. இது முதல்ல வந்ததான பைலட் மெத்தட், ஆரம்பத்தில் கொண்டு வரப்பட்டதான பைலட் மெத்தட்னு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை கார்டு. இப்போ நீங்கள் வச்சுருக்கிற கார்டில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது, அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வரப்போகிற அட்டை அல்லது வந்த அட்டை. இதே மாதிரி தான் திருப்பி வரும். இதுக்கு இந்தியாவில் ஆதார்னு பேர். இது கனடாவுக்கு போனீங்கன்னா சின் கார்டுன்னு பேர், சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் அரபு நாடுகளுக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா அதுக்கு இக்காமா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மலேசியாவுக்கு போயிட்டிங்கன்னா மை கார்டு அப்படின்னு பேர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆனால் பொதுவான பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐடி கார்டு என்று சொல்வார்கள். ஒரு மிருகத்தின் முத்திரை, ஒரு பெயர், அந்த பெயருக்குண்டான ஒரு நம்பர், இதோடு கூட ஒரு அட்டை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சர்ச்சுக்குள்ளே வரும்போது நீங்கள் சொல்லுங்களேன், சர்ச்சுக்குள்ளே வரும்போது செருப்பை எங்கே கழட்டுறீங்களோ அங்கே ஒரு பழக்கம் இருக்கணும். செருப்பு கழட்டுற இடத்துல ஃபோனை மியூட் பண்ணிட்டேனான்னு பார்க்குறத பழக்கமாக வச்சுக்கணும். அதாவது சில இடங்களுக்கு போனீங்கன்னா டாய்லெட்டில் டாய்லெட்னு எழுதியிருப்பான், பத்தாததுக்கு ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பான். ஆண் ஃபோட்டோ ஒன்று, பெண் ஃபோட்டோ ஒன்று, அதுக்கும் பத்தாததுக்கு கீழே ஆண்கள் பெண்கள்னு எழுதியிருப்பான். இவ்வளோ போட்டால் தான் அவன் கரெக்டாக அந்த டாய்லெட்டுக்குள்ளே போவான்னு அவனுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது. இங்கே செல்ஃபோன் பயன்படுத்தாது இருக்கவும்லாம் எழுதிலாம் போடக்கூடாது. நமக்கே அந்த காமன் சென்ஸ் வந்துடணும். உள்ளே நுழையும் போது செருப்பு கழட்டுற இடத்துல
செல்ஃபோன் மியூட் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு வரணும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போனாலோ நீங்கள் அல்லது வந்து ஒரு சட்டசபைக்கு போனாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகிறீங்கனாலோ செல்ஃபோன்ஸ் வந்து இப்போ நாட் அலவுட், கொடுக்கவே மாட்டாங்க. ஜாமர் வச்சு அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதி முக்கியமான இடம், சபைக்கு வரீங்க, இது தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற இடம். இங்கே வரும்போது உங்களுக்கே என்ன தோணணும்? இதெல்லாம் மியூட்டில் இருக்கணும்னு தோணணும். சொல்லியெல்லாம் கொடுக்கக்கூடாது, இது உங்களுக்கே தோணணும். ஏன்னா 2 நாளாக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், செல்ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. முதல் நாளே நான் சொல்லிட்டேன் வேறு, செல்ஃபோனை மியூட்டில் போடுங்க அப்படின்னு. நீங்கள் போடாட்டி என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஆளால் நீங்கள் இவ்வளோ பேர் மெசேஜ் கேட்குற மாதிரி ஆகும். இதை இப்போ உட்காந்து எவ்வளோ விஷயம் கேட்குறீங்க பாருங்கள். இல்லைனா நேரம் மெசேஜுக்குள்ளேயே போயிருக்கலாம் இல்லை? அதனால் தயவுசெய்து உங்கள் செல்ஃபோனை உள்ளே வரும்போது மியூட்டில் போட்டுவிட்டு வரவும், முடிஞ்சால் சுவிட்ச் ஆஃப் பண்ணவும், அப்படியும் முடியாவிட்டால் கார்லேயே வைத்து விட்டு வந்து விடுவோம். அது இன்னும் சால சிறந்தது. சிலர்லாம் வைப்ரேஷன் மோடில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது அது கிர்ன்னு அடிக்கும். அதுக்கப்புறம் மெசேஜே மண்டையில் ஏறாது. யாராக இருக்கும், எதுக்கு இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற இடத்துல கொஞ்சம் ஓரமாக என்ன செஞ்சுருங்க, வச்சுருங்க, மியூட்டில் போட்டுருங்க. பெஸ்ட், ஒன்றும் தப்பே கிடையாது, மியூட்டில் போட்டுருங்க. சரி, ஸோ இப்படி ஒரு அட்டை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்பர், ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நம்பர் இல்லாமல், அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள், அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஆதார் இல்லாமல், நான் ஆதார்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு அட்டை இருக்குது. இந்த நம்பர் இல்லாமல், ஆதார் நம்பர் இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஏறக்குறைய 90% அப்படி ஆயிடுச்சு. அஃபிஷியலாக இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டு, தமிழக அரசாங்கத்துக்கு உட்பட்டு நீங்கள் எதை வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கண்டிப்பாக என்ன தேவைப்படுகிறது? ஒரு நம்பர் தேவைப்படுகிறது, ஆதார் நம்பர் தேவைப்படுது. ஸோ அது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளை கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்திட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நம்பருக்குள்ளே கொண்டு வரப்பட்டாகி விட்டது. ஏன் நம்பருக்குள்ளே கொண்டாந்துருக்கிறாங்க? ஏன் நம்பர் இல்லாமல் வாங்க முடியாது, விற்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான திட்டம் இருக்கிறது. அதாவது எந்த அரசாங்கத்தின் திட்டம் அல்ல, வரப்போகிற சர்வாதிகாரியினுடைய திட்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் அவங்களுடைய மொழியை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பணும்னு விரும்புவாங்க. உதாரணமாக பார்வோன் யோசேப்பை கொண்டு வந்து நம்ம அடுத்த ஸ்தானத்தில் வச்ச உடனே அவர் யோசேப்புக்கு என்ன பண்ணுறாரு? பேரை மாற்றிடுவார். ஏன் யோசேப்புன்னு இருந்தால் என்ன? அதல்ல, என் மொழியில் தான் அவருக்கு என்ன இருக்கணும்? பேர் இருக்கணும். நேபுகாத் நேச்சார் எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்துடுவார். பிடிச்சிட்டு வந்தோன்னா தன்னுடைய அரண்மனைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? பேரை மாற்றிடுறாரு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அரசாங்கமும். இப்போ அலெக்சாண்டர் அவர் வந்தபோது அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய கிரேக்க மொழியை உலகளாவிய பரப்பினார். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதான மெடிக்கல் டேர்ம்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கிரேக்க வார்த்தைகள் தான், ஆங்கிலம் அல்ல. கார்டியாலஜி, ஆர்த்தோ இப்படிலாம் சொல்கிறோம் இல்லை, நியூரோ இப்படிலாம் சொல்கிறோமே, இதெல்லாமே கிரேக்க வார்த்தை. இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்லேயும் அர்த்தம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்த்தோனா போனுன்னு ஒன்று இருக்குது, கார்டியோனா ஹார்ட்டுன்னு இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கிரேக்க வார்த்தை. ஏன்னா அந்த அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ்ட், அவ்வளோ தூரம் அந்த மொழியை அவர் பரப்பினார். அதனால தான் நம்முடைய புதிய ஏற்பாடு பைபிளை எதில் எழுதப்பட்டிருக்கிறது? கிரேக்க மொழியில் தான் எழுத. காரணம் அந்த அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்தபோது கூட லத்தீன் மொழியினுடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வரும்போது இங்கிலீஷை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் அவங்களுடைய மொழியை உலகளாவிய கொண்டு வரணும்னு சொல்லி விரும்புவாங்க. எதுக்கு இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, அடுத்த சர்வாதிகாரின் ஆட்சி இப்போ வரப்போகுது. உலகளாவிய ஆண்டவர் சொன்ன கடைசி கவர்மெண்ட். அந்த கடைசி கவர்மெண்ட் தங்களுடைய ஒரு மொழியை உலகளாவிய காமன் லாங்குவேஜ், எப்படி ஒரே மொழி பாபிலோனில் இருந்துச்சோ நேற்று நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இப்போ உலகளாவிய ஒரு மொழி ஏற்படுத்துகிறாங்க. இப்போ அந்த உலகளாவிய மொழி எது அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டால் வேர்ல்டு வைடு இங்கிலீஷ் தான் நிறைய பேசுகிறாங்க. இங்கிலீஷ் நிறைய பேச மாட்டாங்க. இங்கிலீஷை விட நிறைய பேசுகிற மொழிலாம் இருக்குது. சைனீஸினுடைய மேண்ட்ரின் வந்து ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய மொழி. இங்கிலீஷ்க்கு ஈக்குவலாக பேசுகிற இன்னொரு மொழி ஸ்பானிஷ், அதிக அளவாக பேசுவாங்க. அப்போ இங்கிலீஷ் அல்ல, உலகளாவிய விஸ்தாரமாக எல்லாராலும்
காமன் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ். இந்த நம்பர் தான் உங்களுக்கு புது மொழியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உலகளாவிய அந்த நம்பரை கொண்டு வந்துட்டிங்கன்னா எந்த நாட்டுக்காரனும் அதை படிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு 5ங்கிறத எழுதிட்டிங்கன்னா எந்த நாட்டுக்கார் படித்தாரனாலும் அவருக்கு அது என்ன தெரிஞ்சிடும், அவருடைய மொழியில் அது 5ன்னு தெரிஞ்சிடும். நம்ம வேணால் அது 5ன்னு சொல்லிக்கலாம், இங்கிலீஷில் 5ன்னு சொல்லிப்பாங்க, ஹிந்திக்காரங்க 5ன்னுப்பாங்க, எப்படி வேணால் ஓகே. ஆனால் அந்த 5ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் 5ன்னு. அதுதான் காமன் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் தான் இப்போ உலகளாவிய. அதை தான் நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு. டிஜிட்டல் அப்படின்னா நம்பர்ஸ். உலகளாவிய நம்பர் உலகத்தை உண்டாக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே நம்பர் தான், எது எடுத்தாலும் நம்பர் தான். நீங்கள் போயிட்டு மெடிக்கலி போனால் கூட உங்களை கேட்கும் போதே சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. இப்போ அப்படி தானே, சுகர் எவ்வளோ இருக்குது நம்மளே ரொம்ப நார்மலாக சொல்ல ஆரம்பிச்சிடும். 140, 200, 300 நம்பருக்கு வந்துட்டோம். இதுவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை இருக்குதா, கொஞ்சம் ஏதோ கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, குறைய தான். இப்போ அப்படி இல்லை, எல்லாமே நம்பர். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு. மற்றபடி நம்பர் இல்லாமல் நீங்கள் இல்லை. ஒரு சேவை மையத்துக்கோ அல்லது வந்து கஸ்டமர் கேருக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா முதல்ல கேட்குறது என்ன கேட்குறாங்க, உங்கள் நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் பேரையே கேட்பாங்க, பேரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்கள் நம்பர் தான் பிரதானமானது. இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆதார் அட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் ஆதார் அட்டையில் போயிட்டு எதை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். உங்கள் பேரை கூட சேஞ்ச் பண்ணிடலாம். கெசட்டில் கொடுத்து பேரை மாற்றிட்டு அந்த மாற்றினதுக்கான ப்ரூஃபை கொண்டு போயிட்டு நீங்கள் சேவை மையத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் பேரை மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களால் மாற்ற முடியாதது ஒன்றே ஒன்று இருக்குது. அதில் என்னென்னு கேட்டால் உங்கள் நம்பர். நீங்கள் சும்மா போய் கேட்டு வேணால் பாருங்கள், என் நம்பரை கூட்டி பார்த்தா 4 வருது, எங்கள் குடும்பத்துக்கு அது ஆகாது, 5 வர மாதிரி ஒரு நம்பர் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள், கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா இது அவங்க கையிலேயே இல்லை. இது ரேண்டமாக உங்களுக்கு வர நம்பர், இந்தியா முழுக்க இல்லை, உலகளாவிய. திருப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது இந்தியாவுக்கு மட்டும் ரேண்டம் நம்பர் இல்லை. இப்போ இங்கே இருக்கிற இந்தியா நம்பர் உலகத்தில் எந்த ஐசிலையும் இருக்காது. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்குற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 16 இலக்கத்தில் இருக்கும், 16 டிஜிட். ஒருவேளை உங்கள் ஆதாரில் 12 டிஜிட் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் ஆதார் அட்டையில் 12 டிஜிட் தான் இருக்கும். அது 12 டிஜிட் இருக்கக்கூடாது, 16 டிஜிட் இருக்கணும். ஏன்னா 16 டிஜிட் இருந்தால் தான் அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் நடக்கும். இதை நாங்கள் வந்து 12 டிஜிட் கொடுக்கும்போதே சொன்னோம். ஏன்னா இப்போ நாங்கள் சொன்னோம்லாம் அவங்க மாற்றினாங்கன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாத்துலேயும் 16 டிஜிட் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் பேங்க் கார்டு எடுங்க, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எதை வேணாலும் எடுத்து பாருங்கள், 16 டிஜிட் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 16 டிஜிட் நம்பர் கொடுத்தா தான் உலகளாவிய எல்லாருக்கும் நம்பர் கொடுக்க முடியும். 1000 கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு 1000 கோடி செத்து போய் இன்னொரு 1000 கோடி வந்தாலும் நம்பர் கொடுக்கலாம். 16 டிஜிட் இருந்துச்சுன்னா புது நம்பர் கொடுக்கலாம். ஸோ அவங்க 16 டிஜிட் நம்பர் தான் கொடுக்கணும். பட் நமக்கு 12 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போவே இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு அதை மாற்றிட்டாங்க, 16 டிஜிட்டாக மாற்றியாச்சு. சேவை மையத்துக்கு போய் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேருக்கு பின்னாடி, உங்கள் நம்பருக்கு பின்னாடி 16 டிஜிட் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ 16 இலக்கமாக கொண்டு வரப்பட்டு விட்டது. இனிமேட்டு நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, நீங்கள் சாலமானாருங்க, சல்மானாருங்க, சரியா? இல்லை ஒரு சின்ன எழுத்து தான் மாறிடும், மதமே மாறிடும் இல்லையா? ஜாஸ்மின்னா யார்? கிறிஸ்டியன். யாஸ்மின்னா, மல்லிகானா ஒரே பேர் தானா? மல்லிகாவுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குது? ஆமாம், அந்த கிறிஸ்டின் ஆயிரும் அது. நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் பேர் இனி அவங்களுக்கு தேவையே இல்லை. அங்கே போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் பேரை கேட்கவே மாட்டாங்க. உங்கள் நம்பர் என்ன, அவ்வளோதான். ஸோ நம்ம அத்தனை பேரையும் அவங்க வரப்போகிற மொழியில் பேர் வச்சாச்சு. நேபுகாத்நேச்சார் வந்து தானியலுக்கு வந்து பெல்ஷாத்சார்னு பேர் வச்சார். அந்த மாதிரி நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பேர் வச்சுட்டாங்க. அந்த பேர் தான் உங்கள் நம்பர். இனிமேட்டு இதை நீங்கள் மாற்றவும் முடியாது, வேணான்னு சொல்லவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு அவங்க வரப்போகிற அரசாங்கத்தினுடைய மொழியில் பேர் வச்சாச்சு. சரி, இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க இல்லையா? ஏன் 16 டிஜிட்டுங்கிறதுக்கு இன்னொன்று இருக்குது. இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க இல்லையா? ஸ்டோர் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர். ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லணுன்னா இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்க்குறோம். கம்ப்யூட்டருடைய மொழி என்ன? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மொழி இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு என்ன இருக்குது? ஒரு மொழி இருக்குது. மதர் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நம்ம மதர் டங் அப்படின்னு சொல்கிறோம், அது மதர் போர்டுன்னு இருக்குது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் பைனரின்னு பேர்.
2 நம்பர் இருக்கும், 01 அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து 16 இலக்க நம்பர், அதுக்கு ஒரு 2 நம்பர் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஹிடன் நம்பர் உங்களுக்குன்னு வச்சுருப்பாங்க. இந்த மொத்தம் பார்த்திங்கன்னா 18 இலக்கம் வரும். 16 ஒரு ஹிடன் நம்பர் 2 18, மொத்தம் 18 இலக்கம் இருக்கும். கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணும்போது அதுவும் அதை டிஜிட்டலாக தான் வச்சுக்கோம் நம்பர். அவங்க லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க டிஜிட்டலில். உங்களுக்கு 16 இலக்கம், கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு 2 இலக்கம் இருக்குது, அது ஹிடன் சீக்ரெட் நம்பர். ஸோ மொத்தம் 18 இலக்கம். இந்த 18ஐ தான் 3 6ஆக பிரிப்பாங்க, 6 6 6ன்னு பிரிப்பாங்க. இது ஒரு வகை, 666க்கு இது ஒரு வகை. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல வகை இருக்குது. எல்லாத்துக்கும் 666 வரக்கூடிய காலம் ஒன்று வருகிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமாக நம்ம அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்கு கீழே கொண்டு வந்து உலகளாவிய ஒரு கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிடுச்சு. வேர்ல்டு வைட் அத்தனை பேரும் ஒரு சிஸ்டம் கீழே ஒரு நம்பர், ஒரு அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வரக்கூடியதான எல்லா சாத்தியக்கூறுகளும் முடிவடைஞ்சிருச்சு. இது இப்போ நடக்கிற விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நடந்திருக்குது. எப்போ நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இல்லை, தப்பாக வாசிக்கிறீங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. அன்னைக்கு உலகம்னா என்ன தெரியுமா? 3 கண்டம்தான், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா. 2 அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும். கொலம்பஸ் அப்புறமா தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் 16ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் தான் சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியா எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு அகஸ்டஸ் சீசர் பீரியடில் உலகம்ங்கிறது 3 கண்டம் தான். அதாவது மக்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது 3 கண்டம் தான், யூரோப், ஏஷியா, ஆப்பிரிக்கா. அன்றைக்கி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, உலகளாவிய எல்லாருக்கும் ஒரு கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த கணக்கெடுப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எடுக்கும்போதே தப்பாக போயிடும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து தெருவில் குழந்தை பிறந்துடும். நீங்கள் எடுத்து முடிக்கும் போது அது எக்ஸஸாக தான் இருக்கும். அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எப்போவுமே எப்படி எழுதுவாங்களா, ஆஸ் பர் அந்த டேட் படி அப்படின்னு எழுதுவாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது கரெக்டாக தெரியவே தெரியாது. ஆனால் இந்த கணக்கெடுப்பு வேறு. இது இருக்கிறவங்க அத்தனை பேரும் யார், என்ன பண்ணுறாங்க, எந்த ஊருக்காரங்க, எந்த மொழிக்காரங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, கணவன் பேர் என்ன, மனைவி பேர் என்ன, பிள்ளைகள் பேர் என்ன, இந்த கணக்கெடுப்பு. இது அகஸ்திராயன் எடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கவுங்க ஊரில் போய் என்ன பண்ண சொல்கிறாரு, ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறார். நம்ம எந்த பார்ட்டில் பார்க்குறோம், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் பார்க்குறோம். யோசேப்பு மரியாதை கூட்டிகிட்டு எங்கே வந்தார், பெத்லகேமுக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? குடிமதிப்பு எழுதுறதுக்காக வந்தார். நம்ம வந்து ப்ராஃபஸி சைடில் இயேசு பெத்லகேமில் பிறக்கணும், அதனால் அங்கே வந்தாருன்னு பார்க்குறோம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அத்தனை பேரையும் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க, எல்லாரையும் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இதோட நோக்கம் என்னென்னா, இயேசு பிறந்து முதலாவது வருகையின் போது இஸ்ரவேலுக்கு காலம் முடிவடைகிறது. கடைசி காலம் அப்பயே வந்துருச்சு. இப்போது இயேசு உயிர்த்தெழுந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டபடினாலே புறஜாதியார் காலம்னு ஒன்று வந்துச்சு. இல்லைன்னா அப்போவே எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ கரெக்டாக இயேசு முதலாவது பிறக்கும்போது கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டது. இப்போது 2வது முறை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிக்கப்பட போகிறது. இயேசு 2வது முறையாய் பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. சாலமோன் சொல்கிற மாதிரி முன்னாடி எது நடந்ததோ அதே தான் இப்போ என்ன செய்யும், இப்போவும் நடக்கும். அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த ஒரு வசனமும் சும்மா கொடுக்கல, மகத்துவங்களை எழுதி கொடுத்தார். ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பார். அதை கொடுத்ததுக்கு பரலோகத்துக்கு ஒரு திட்டம் இருக்கும். முதல் கணக்கெடுப்பு முடியும் போது இயேசு வந்தார், 2வது கணக்கெடுப்பு முடியும் போது இயேசு மறுபடியும் வருவார். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. உங்களே என்னையும் கணக்கெடுப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம அத்தனை பேரையும் ஒரு குடையின் கீழ், ஒரு அரசாங்கத்தின் கீழ் எப்படி சொல்கிறோம், இப்போ நம்முடைய மொத்த டீட்டெயிலும் இந்தியா கிட்ட இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் தங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட தலைமைப்பிடத்தில் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதை அத்தனையும் ஒரு ஆள் கைக்கு வருமா, ஒருத்தங்கையில் ஒப்படைக்கும் போது அவன் உலகத்தை ஆளுகிறவனை மாறுவான். உதாரணமாக இவ்வளோ பேரோட டீட்டெயிலையும் யூஎன்கிட்ட கொடுத்தா போதும், ஐநா சபைக்கிட்ட. ஐநா சபையை கண்ட்ரோல் பண்ணவர்கிட்ட எல்லாமே போயிடும், விஷயம் முடிஞ்சிருச்சு. ஒரே சிம்பிள் விஷயந்தான். நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், சாவர்னிட்டியை விட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி.
ஒருவேளை அது நடந்தாலே போதும், மொத்த உலகத்தினுடைய மக்கள் தொகையும் ஒரு ஆள் கைக்கு போகும். அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், மொத்த டீட்டெயில்ஸும் அவங்க கைக்கு போகும். இப்போது நம்ம அத்தனை பேரையும் ஒரு குடையின் கீழ் ஒப்படைப்பதற்கான பிறகு நான் சொல்கிறது பைபிள் சொன்ன கடைசி சாம்ராஜ்யத்துக்கான வேலை நடைபெற்று முடியும் தருவாயில் இருக்கிறது. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இதில் பாருங்கள், எடுத்து முடிக்கும் போது வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்கிறார். 24ஆம் அதிகாரம் 22வது வசனம், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. எப்படி ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை? ஒருத்தரை கூட மிஸ் பண்ண மாட்டாங்களாம். எப்படி ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாமல் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. கவனிங்க, இந்த கார்டில் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்கள். அத்தனையிலையும் ஒரு மஞ்சள் கலர் சதுரம் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கார்ட்லேயும் ஒரு எல்லோ சிப் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அது சிப்புன்னு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அதோடைய சரியான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் பேர், RFIDன்னு சொல்லுவாங்க. ரேடியோ அலைவரிசை மூலமாய் நம்மை கண்டுபிடிக்கிற கருவி. இந்த மொத்த கார்டோடைய ஹார்ட் அதுதான். இந்த கார்டுங்கிறது ஒரு சும்மா வீடு மாதிரி, வீட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷன்தான் முக்கியம். அந்த மாதிரி தான் இந்த கார்டுங்கிறது வீடு. அது உள்ள இருக்கிற சிப்பு தான் ஜீவன். இது உள்ளதாக எல்லாமே இருக்கும். இந்த கார்டில் ஒன்றும் இருக்காது, அந்த சிப்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். அந்த சிப்பை தாங்கிறதுக்கு தான் கார்டு கொடுத்துருக்காங்க. பெருசாக நீங்கள் தொலைச்சிடக்கூடாது, குட்டியோண்டா சிப்பு இருக்கும், நீங்கள் தொலைச்சிருவீங்கன்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய கார்டு போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த சிப்பில் தான் எல்லாமே இருக்குது. அதில் குறிப்பாக உங்களை என்னையும் கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போயிட்டு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வேணால் செல்ஃபோன் வாங்கிடுங்க. 50,000க்கு வாங்க, 1 லட்சத்துக்கு வாங்க, 1.5 லட்சத்துக்கு வாங்க, அது அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் வாங்குங்க. ஆனால் செல்ஃபோன் உபயோகப்படுத்தணுன்னா அதில் என்ன வேணும்? சிம் கார்டு வேணும். சிம் கார்டுனா என்ன? சிம்முன்னு சொல்கிறோமே, சிம் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தா, SIM, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல் அப்படின்னு அர்த்தம். சிம் கார்டுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் என்ன? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல். நீங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. என்னென்னமோ சொல்கிறாரே, இல்லை நம்ம டாக்டர்கிட்ட போடணும்னு வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட நம்மக்கிட்ட சொன்னோன்னே டாக்டர் நமக்கு சொல்லுவார், ஹெப்படைட் B மாதிரி இருக்கும்பார். நம்ம ஏதோ பெரிய வியாதி போல், எனக்கு ஹெப்படைட் B வந்துருச்சான். ஆக்சுவலாக மஞ்சக்காமலை. ஆனால் அது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட சொல்லும் போது கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, இந்த டெக்னிக்கல் டேர்மில் சொன்னாங்கன்னா நமக்கு பயம் வந்துடும். H1N1 அப்படிம்பாங்க. அப்படின்னா ஸ்வைன் ஃப்ளூ அப்படிமா, அப்படின்னா பன்னிக்காய்ச்சல். இதுதான் நமக்கு புரியும். ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நானும் உங்களுக்கு சொன்னது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். உங்களுக்கு மண்டை சுத்தம் என்னமோ சொல்கிறார் போல் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, கவனிங்க. சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்ஸ்கிரைபர் அழைக்கிறவரை, ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற, மாடுல் கருவி அப்படின்னு அர்த்தம். கூப்பிடுகிறவரை கண்டுபிடிக்கிற கருவி. நீங்கள் நம்ம எல்லாருமே பிரிட்டிஷர்ஸா, அதனால் தமிழில் கேட்குறது இல்லையா? நீங்கள் தமிழில் போய் அதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே விவரம் புரிஞ்சிடும். நீங்கள் அதை போய் கேட்டு பாருங்கள், என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்க. நீங்கள் தமிழில் கேட்டால் என்ன கேட்குறீங்க? என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்க. அவரும் கொடுத்துருவார். கொடுத்த உடனே அவர் சொல்லுவார், ஒரு 4 மணி நேரம் அவன் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு? கொஞ்சம் சீக்கிரம். அதோடய அர்த்தம் என்னென்னா, என்னை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். ஆக்டிவேஷனாக என்ன? உங்கள் சிம் கார்டை சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துல சேட்டலைட் சிக்னல் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி அப்பா சிக்னல் வந்துருச்சு, என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களை அது கண்டுபிடிக்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அது உங்களை கண்டுபிடிக்க தொடங்கிருச்சு. அவரே ஒரு வேளை சிக்னல் வரலைன்னா உடனே அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி, என்ன 4 மணி நேரத்தில் கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்க, நான் எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லையே. ஆனால் இங்கிலீஷில் கேட்பீங்க, இன்னும் எனக்கு என்ன ஆகலை, ஆக்டிவேட்டே ஆகலை, சிக்னலே வரலையே அப்படின்னு சொல்வீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெட்வொர்க் எதுனா அந்த BSNL தான். அது எப்போவுமே தொடர்பு எல்லைக்கு வெளியில் தான் இருக்கும். அந்தி கிறிஸ்துவால் கண்டுபிடிக்க முடியாத ஒரே நெட்வொர்க் அது ஒன்று தான். நீங்கள் அதைத்தான் திட்டுறிய பாரு, சிக்னலே வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை கண்டுபிடிக்க முடியாத ஏரியாவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுவே சொல்லும், தொடர்பு எல்லைக்கு நீங்கள் வேணால் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே போடுங்க, அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருப்பார். அப்படி ஒரு ஆசீர்வாதமான நெட்வொர்க் அது. இருந்துட்டு போட்டோம்.
கவனிங்க. அப்போது இந்த சிம் கார்டு என்று சொல்லக்கூடிய இதுதான் நம்மை கண்டுபிடிக்கிற கருவி. அந்த ஒரு விஷயந்தான் உங்களுடைய கார்டில் இருக்குது. ஆரம்பத்தில் இது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட இருக்க எல்லா கார்ட்லேயும் கண்டுபிடிக்கிற கருவி இருக்குது. உங்கள் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், புதுசாக வர வண்டிக்கு ஆர்சி புக்குன்னு ஒன்று, முந்தியெல்லாம் ஆர்சி புக்குன்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ ஆர்சி புக்கே கிடையாது. இப்போ என்ன கொடுக்குறாங்க, ஒரு கார்டு கொடுக்குறாங்க. கார்ட்லேயும் என்ன தான் இருக்குது, ஒரு சிப் இருக்குது. உங்கள் காருக்குள்ளேயும் என்ன இருக்குது, ஒரு சிப் இருக்குது. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிற பேங்க்கு எல்லாத்துலேயும் இருக்குது. ரேஷன் கார்டில் இருக்குது. எல்லாத்துலேயும் கொண்டாந்துட்டாங்க. இப்போது அத்தனையும் ஒருவரும் தப்பி போகாத காலம் அப்படின்னா என்ன, நம்ம அத்தனை பேரையும் முழு உலகத்தையும் ஒரு வலைக்குள்ளே கொண்டாந்தாச்சு. அதைத்தான் வெப்சைட்டுன்னு நம்ம சொல்கிறோம், வலை தளம். அதை விட இன்னும் தாண்டி இன்டர்நெட் அப்படின்னா என்ன, சர்வதேச வலை. சர்வதேசத்துக்கு என்ன வீசப்பட்டிருக்கு, வலை வீசப்பட்டிருக்கு. வலைக்குள்ளே என்ன இருக்கும், எதுக்கு நீங்கள் வலை வீசுகிறீங்களோ அது இருக்கும். மீனுக்கு வீசினா மீன், மானுக்கு வீசினா மான். எதுக்கு வீசணும், அப்போ அந்த வலைக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்னது, மீன் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மீன் மாட்டிக்கிச்சு, மீன் மாட்டிருச்சு, இறை கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் எதுக்குள்ளே இருக்கிறோம், அத்தனை பேர் எதுக்குள்ளே இருக்கிறோம். அதில் ஒரு பெருமை வேறு இருக்குது, நீ என்னை எப்போவும் ஆன்லைனில் பார்க்கலாம். அவன் என்ன சொல்கிறான், நான் எப்போவும் நெட்டில் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் எப்போவும் வலைக்குள்ளேயே தான் இருப்பான். நம்ம அத்தனை பேரும் வலைக்குள்ளே போயாச்சு, நம்மளை வீசியாச்சு ஒரு வலை. உலகளாவிய ஒரு வலை வீசப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 4000 சேட்டலைட்ஸ்க்கு மேலே இருக்குது. அத்தனையும் உங்களை கண்காணிக்குது. கண்காணிக்கிறதுக்கு தேவையான கருவியை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு உங்களை கொண்டாந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்கிற எல்லாத்துலேயும் அது இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபையாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோனாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வச்சுருக்கிற கார்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துலேயும் அந்த கண்டுபிடிக்கிற கருவி இருக்குது. ஒருவரும் தப்பி போகாத காலம் வந்துருச்சு. ஒரு நெட்வொர்க்கை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா இன்னொரு நெட்வொர்க்குள்ளே வந்துடுவீங்க. எப்படி உங்களை கொண்டாந்துட்டாங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கு இன்னொரு நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணி உலகம் முழுவதும் எங்கே போனாலும் உங்களை கண்காணிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ எந்த அளவுக்கு உங்களை கண்காணிக்கிறாங்க தெரியுமா. ஒரு காலத்தில் இருந்த டெக்னாலஜிலாம் மாறிடுச்சு. இப்போ ஒரு புது டெக்னாலஜி இருக்குது. புதுசு இல்லை, அது ஒரு 10 வருஷமாக இருக்குது. இப்போ தான் அது ரொம்ப வேகமாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஐ ஆன் த ஸ்கைன்னு பேர். என்னது, ஐ ஆன் த ஸ்கை அப்படின்னா வானத்தில் ஒரு கண் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர் பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள். ஆண்டவருக்கு எத்தனை கண், இந்த மாதிரி கேள்வியில் மட்டும் கேட்கக்கூடாது. திடீர்னு பைபிளில் கேட்டால் நாங்கள் எங்கே போவோம் அப்படிங்கிறீங்களா. கர்த்தருக்கு எத்தனையுடைய கண்கள், 7 கண்கள். 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய கொம்பில் எத்தனை கண்கள் இருந்தது, 7 கண்கள் இருந்தது. பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள். இப்போது ஆண்டவர் எப்படி பூமியெல்லாம் உலாவி பார்க்குறாரோ அதே மாதிரி பிசாசு எப்போவுமே ஆல்டர்னேட் இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ காப்பிக்காரன். அவங்ககிட்ட புதுசாக ஒன்று இருக்கவே இருக்காது. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறத அவன் என்ன பண்ணுவான், காப்பி அடிப்பான். அடித்து அவங்க ஆளுக்கு சொல்லி கொடுப்பான், அவங்க ஆள் அதை கண்டுபிடிப்பான். அது நமக்கு பார்க்குறதுக்கு இன்வென்ஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஆண்டவர் உண்டாக்கின ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவனாக புதுசாக எதையும் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா பிசாசுக்கு அவ்வளோ வல்லமை கிடையாது. பிசாசுக்கு வல்லமை கொடுத்த ஒரே ஆள் யார், பிசாசுக்கு வல்லமை கொடுத்த ஆண்டவரா? இப்படி ஒரு வெளிப்பாடை நான் கேட்டதே இல்லை. போங்க, பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறது யார், நீங்கள் தான். சும்மா இருக்கிற அவனை தூக்கி மேலே உட்கார வச்சு, அவன் சும்மா இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட போக மாட்டீங்க இல்லை. அங்கே கருப்பாக ஒன்று உட்காந்துருக்கு, போகலாமா வேணாமா. அவன் உங்களை பார்த்து பயப்படுறதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவனை பார்த்து பயந்துட்டுருக்கிறீங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இது இருக்குது எல்லாமே ஆண்டவர் கண்காணிக்கிற மாதிரி இவங்களும் கண்காணிக்க தொடங்கிட்டாங்க. அதுக்கு அவங்க பல விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. வானத்தில் சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டாங்க. உங்கள் கையில் இந்த சிம் என்று சொல்லக்கூடியதான கண்டுபிடிக்கிற கருவி கொடுத்துட்டாங்க. இது பத்தாததுக்கு முழுக்க சிசிடிவி, க்ளோஸ் சர்க்கியூட் டிவின்னு சொல்கிறோம், உலகளாவிய எல்லா நாட்டிலையும் வச்சாச்சு. ஒருவரும் தப்பி போகக்கூடாதுன்றதுக்கு. அதிக சிசிடிவி உள்ளதான சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன். அதிக வேகமாக கண்டுபிடிக்கிற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஷாங்காய். அந்த அளவுக்கு இப்போ சிசிடிவி. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க, எந்த அளவுக்கு உங்களை க்ளோஸ் சர்க்கியூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் ரோட்டில் நின்று சாப்பிட்டீங்கன்னா கூட போதும், ஏதாவது சும்மா கையில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்ற வரைக்கும் அவங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டாந்துட்டாங்க. இந்த ரோட்டில் இருக்கிற டாக்ஸியோட நம்பர் அது நல்லா கவனிங்க. அது ரோட்டில் நிற்கிற டாக்ஸியோடைய நம்பர்.
எவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்படித்தான் உங்களை இப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். தற்போதைய நிலவரப்படி நீங்களும் நானும் இது அந்த சிட்டிக்கு மேலே இருக்குது. ஐ ஆன் த ஸ்கைன்னு சொல்லி சிட்டிக்கு மேலே இருக்குது. 360 டிகிரியில் டோனுடைய கார் நம்பரை பார்ப்பாங்க, உங்களுடைய டூ வீலர் நம்பர் எல்லாத்தையும் இப்போ பார்க்க முடியும். இப்போ முடியும், அட் ப்ரெசன்ட் இந்த நிமிஷம் அவர்கள் நினைத்தா அதை பார்க்க முடியும். இதுதான் க்ளோஸ் சர்க்கியூட். ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறதுன்னு இருக்குது இல்லையா? இப்போ அந்த நம்பருக்கு பதிலாக உங்கள் கையில் நம்பர் இருக்குது, அது ஆதார் நம்பர்னு வச்சுக்கோங்க, அல்ல செல்ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோங்க. உங்கள் செல்ஃபோன் நம்பர் இமிடியேட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறார், நீங்கள் பேசுகிறீங்க, அவர் கையில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டு பேரும் உடனே போட்ட உடனே கிடைக்குது, இமிடியேட்டாக. அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா? போட்ட உடனே கிடைக்குதுங்க, நெட்வொர்க் நல்லா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போட்ட உடனே 700 கோடி மக்களில், இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களில், தமிழ்நாட்டில் இருக்கிற 8.5 கோடியில் நீங்கள் ஒரு செகண்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த விதமான ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் இருக்கிற இந்த சின்ன கருவி உங்களை காட்டி கொடுத்துருது. எங்கேருந்து? கிட்டத்தட்ட 36,000 அடிக்கு மேலே இருந்து, அங்கேருந்து 36,000 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து இம்மிடியேட்டாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்களுக்கு காட்டி. இவ்வளோத்துக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது? 1 செகண்ட் 2 செகண்ட், மிஞ்சி போச்சுன்னா ஒரு 5 செகண்ட், இம்மிடியேட்டாக. இதுதான் ஒருவரும் தப்பி போகாத ஒரு காலம். இதெல்லாம் நம்ம பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. நான் முதல் நாள்லேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். டெக்னாலஜி வளருது, அறிவியல் வளருது. இதெல்லாம் எதுக்கு வளருதுன்னா, பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக வளருது. நீங்கள் இந்த அறிவியல் வளர்ச்சியை வச்சுக்கிட்டு பைபிளை பழசுன்னு நினைக்கிறீங்க. என்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஒருவரும் தப்பி போகாத காலம் வரும்னு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கி முடியுமா? ஒருவரும் தப்பி போகாமல் இருக்க முடியுமா? அவன் எங்கேயோ இருக்கான், ரோமில் இருக்கான், எங்கேயோ இந்தியா இருந்துச்சு, இந்தியாவில் இருக்கிறவனை போய் கண்காணிக்க முடியுமா அன்னைக்கு? ஆனால் இன்றைக்கி முடியும், இன்றைக்கி சாத்தியம். நம்ம அத்தனை பேரையும் இது உள்ள கொண்டாந்தாச்சு. ஸோ நம்ம எல்லார் கையிலையும் இப்படி ஒரு கருவியை கொடுத்துட்டாங்க. அந்த கருவி, கண்டுபிடிக்கிற கருவி எல்லாம் ஒவ்வொன்றத்துலையும் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற அத்தனையிலையும் இது இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்து? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு இருக்குது. இப்போ ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செஞ்சிருச்சு. நீங்கள் ஆதார் நம்பர் இல்லாமல் எதையுமே வாங்க முடியாது பாருங்கள். இப்போ அரசாங்கத்தினுடைய அறிவிப்பின்படி நீங்கள் ஒரு கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா மணமகன், மணமகள், மணமகனுடைய பெற்றோர் 2 பேர் எல்லாருடைய ஆதார் நம்பரும் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஆதார் நம்பர் வேணும். ஒருத்தர் விற்கிறாரு, வேணும். ஒருவேளை நீங்கள் கார் வாங்குறீங்க, ஆதார் நம்பர் வேணும். நீங்கள் ஃபாஸ்டாக கிராஸ் பண்ணுறீங்க, ஆதார் நம்பர் வேணும். நீங்கள் எது இருந்தாலும் நம்பர் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது அஃபிஷியலாக. இப்போ யோசித்து பாருங்கள், இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் 90% நிறைவேறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை அடுத்து செஞ்சு முடிச்சுருவாங்க. வருகைக்கு முன்னாடி அதையும் முடிப்பாங்க. கரெக்டாக வருகையும் வரும், டோட்டல் உலகமும் ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கொள்ளும், தப்பி போகாத காலம் ஒன்று வந்துடும். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அரசாங்க ரீதியாக வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து ரோட்டுக்கு வராங்க. ரோட்டுக்கு வராங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நம்பர் இல்லாமல் நீங்கள் ட்ராவலே பண்ண முடியாது, நீங்கள் எங்கேயும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. இது நான் சொல்லலை, அவங்களே தான் சொல்கிறாங்க. சவுண்ட் வைங்க பார்ப்போம். விமான பயணம் புக்கிங்கிற்கும் ஆதார் அவசியம் என்ற முறையை கொண்டு வர விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பாக சமீப காலமாக பல ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த புதிய முறைப்படி பயணிகள் தங்களின் டிக்கெட் புக்கிங்கின் போது ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். பின்னர் பயணம் செய்யும் போது தங்களின் கைரேகையை மட்டும் பதிவு செய்தால் போதும். 2 விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. முதல் விஷயம் 17, ரெண்டாவது விஷயம் 16. அவ்வளோதான். இனி நீங்கள் ட்ராவல் செய்யணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்? ஆதார் நம்பர் வேணும். நம்பர் இருந்தால் தான் நீங்கள் புக்கிங்கே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆன்லைனாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆன்லைன் ஒன்று வந்துட்டாலே நீங்கள் உள்ளே மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாமே ஆன்லைன். உங்களுடைய படிப்பு ஆன்லைன், வேலை ஆன்லைன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு தெரியும், வேலை ஆன்லைன், ட்ராவல் புக்கிங் ஆன்லைன். அப்புறம் நீங்கள் எதை ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல ஆன்லைனில் என்ன பண்ணிடுங்க? ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஆன்லைன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சாப்பாடு பார்க்குறீங்க, ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அதில் வாங்கி சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் ஒரு சிலருக்கு பெருமையும் இருக்குது. நாங்கள் ஸ்விக்கியில் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? ஒரு பெருமையும் இருக்குது இல்லையா? இருந்துட்டு போட்டோம்.
இப்போ ஒரு சில நாடுகளில் நியூ ஃப்ளாட்ஸ் வருது. அந்த நியூ ஃப்ளாட்ஸில் கிச்சனே கிடையாது. அப்பாடான்றீங்களா? கிச்சனே கிடையாது. டபுள் பெட்ரூம் ஒரு கிச்சனுக்கு பதிலாக ட்ரிபிள் பெட்ரூம் கொடுத்துட்றாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் இப்போ கிச்சனில் சமைச்சு டைமை வேஸ்ட் பண்ணுற, ஏன் உன் நேரம் வீண்? அதான் எல்லாமே எதில் கிடைக்குது? ஆன்லைனில் கிடைக்குது. ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிக்டேட்டர்ஷிப் வளருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆர்டர் பண்ண வரப்போகுது, அந்த நேரத்தில் வேறு வேலை பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய சாப்பாடு யார் கண்ட்ரோலுக்கோ போயிட்டுருக்குது. நாளைக்கு அவன் கடையை மூடிட்டானா அவன் கதை முடிஞ்சு. ஆன்லைன் நிறுத்திட்டானா என்ன செய்யும் கதை? நாளைக்கு அவன் என்ன செய்ய போகிறான்? அவன் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவான். அவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான் சாப்பாடும்பான். நீங்கள் மறு பேச்சு பேசாமல் ஒத்துக்கொள்வீங்க. அப்படி தான் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கே ஒத்துக்கிட்டு இருக்கிறோம்? நீங்கள் எங்களை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனை ஆன் பண்ணும் போதே எத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குறான்? எதையாவது படிச்சிருக்கீங்களா? இமெயில் ஓப்பன் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குறானே, படிச்சிருக்கீங்களா? எதையும் நம்ம எப்போவுமே என்ன செய்யறதில்ல, படிக்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபோன் ஆன் ஆனால் சரி, அவன் என்ன டேர்ம்ஸ் சொன்னால் கேட்டுக்கிட்டோம். அவன் என்ன சொல்கிறான், உன் ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன், அதை என்னோடய தேர்ட் பார்ட்டிஸ்க்கு கொடுப்பேன். நீங்கள் என்றைக்காவது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க, அவன் உன் ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸ், உங்களில் இருக்க ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ், உன் கால்ஸ், மேனேஜிங் கால்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேங்கிறான். நீங்கள் நம்ம என்ன கொடுக்குறோம்? எஸ், ஓகே, நீ என்ன வேணால் எடுத்துக்கோ, இப்போ வந்துரு, அடுத்த நிமிஷம். இப்படி நம்ம பழக்கப்படுத்தி நாளைக்கு பின்னைக்கு ஆன்லைன், அவ்வளோதான், எல்லாமே ஆன்லைன். இப்போது கொரோனா வந்துச்சு, ஒன்றில் ஒரு சிம்பிள் விஷயம் தான் கொரோனா. நீங்கள் என்ன கொரோனாவை சிம்பிளுங்கிறீங்க? வரப்போகிற விஷயத்தோட கம்பேர் பண்ணால் கொரோனா ரொம்ப சிம்பிள். இதை விட பெரியான காரியம்லாம் வரப்போகுது. அப்போ எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனாக மாறிடும். 100% ஆன்லைனாக மாறும். அப்படி மாறும்போது அவர்கள் வைக்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் ரேட்டு, அவங்க கொடுக்கறதா சாப்பாடு. இப்போ மெனுக்கு வச்சுருக்கான் 20 ஐட்டம், இதுவே இன்னும் போக போக 4 ஐட்டம் வச்சுருப்பான். வேணும்னா சாப்பிட, இல்லைன்னா போகும்பான். அவ்வளோதான். ஹோட்டலில் போய் வெஜிடேரியன் கேளுங்க, என்ன வெஜிடேரியன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 ஐட்டம் தான் இருக்குது. ஒன்று மஷ்ரூம், இன்னொன்று பன்னீர். இது 2 வெஜிடேரியன் யார் சொன்னா? இது 2 வெஜிடேரியனே கிடையாது. எந்த மரத்தில் விளையுது? ஒன்றும் கிடையாது, காயே கிடையாது. ஆனால் அவன் கொடுக்குறது தான் சாப்பாடு. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி ஆகுனா பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கான எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. ட்ராவல் பண்ணணும்னா யூ மஸ்ட் கிவ் யுவர் நம்பர், கொடுத்தீங்கன்னா தான். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நம்பரை எங்கேயும் கொடுக்காதுங்குது. ஆதார் நம்பர் எங்கேயும் கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்காதீங்க? உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. போன மாதம் சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்பர் கொடுத்தா தான் டிக்கெட்டே புக் பண்ண முடியும். சரி, நம்பரை கொடுத்தாச்சு. அடுத்து ட்ராவல் பண்ண போகும்போது அவன் என்ன கேட்குறான்? உன் கைரேகை வைங்கிறான். ஏன் கைரேகை வைக்க சொல்கிறான்? இப்போ எல்லா இடத்துலையும் உங்களை கைரேகை வைக்க சொல்கிறாங்களா? எங்கே போனாலும் தம்பு இம்ப்ரெஷன் வையுங்கிறான். நீங்கள் ரேஷன் கடைக்கு போங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க? தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும். இ சேவை மையத்துக்கு போனால் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும். எங்கே போனாலும். ஒரு காலத்தில் நம்மளை படிக்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ கை நாட்டாக இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், கையெழுத்து போடணும், அதனால் நல்லா படினாங்க. இப்போ படிச்சிட்டியா? எல்லா இடத்துலையும் என்ன வைக்க சொல்கிறாங்க? அதுக்கு தான் படிக்காமே இருந்திருக்கலாமே. இப்போ புரியுதா? எவ்வளோ பைபிள் கரெக்டு பாருங்கள். முந்தி உள்ளதே மீண்டும் வருகிறது, நூதனமானது ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பி எல்லா இடத்துலையும் கை நாட்டு. இதோட அர்த்தம் என்ன? 16வது வசனம், தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? உங்கள் கைரேகையை வச்ச உடனே இந்த கைரேகைக்குரிய நம்பர் வரும். ஏன்னா நீங்கள் ஆதாரில் கொடுத்துட்டீங்க, கைரேகைக்குரிய நம்பர் வரும். டிக்கெட் ரிஜிஸ்டர் பண்ண நம்பரும் இந்த நம்பரும் ஒரே நம்பரான்னு பார்ப்பாங்க. ஆமாம், கரெக்டாக இருக்குது, ரைட், நீ ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்ல போகிறாங்க தெரியுமா? நாங்கள் வந்துட்டு போலியான டிக்கெட்டு ஏஜென்ட்ஸை இதில் நாங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், இங்கே எந்த மால் ஃபங்க்ஷனும் நடக்காது, எல்லாம் உண்மை தான். ஆனால் கைரேகை இல்லாமல் நீ ட்ராவல் பண்ண முடியாது. அவ்வளோதான். பைபிள் சொன்ன வெளிப்படுத்தல் 13:16 உலகம் ரெடியாக தொடங்கிருச்சு. இப்போவே ஆயத்தம், ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வேதம் சொன்னபடி நம்பர் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. சரி, நான் ஃப்ளைட்டில் போகல, ட்ரெயினில் போகிறேன், அதுவும் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இனி ட்ரெயினில் போகிறவங்களுக்கு என்ன வேணும்? ஆதார் நம்பர் வேணும். என்னென்னா ரிசர்வ் பண்ணும் போதே உங்களுக்கு எல்லாமே ஆதார் நம்பரோடு தான் கேட்குறாங்க. ஸோ ட்ரெயினில் போனாலும் வேணும். இல்லை நான் ட்ரெயின்லேயே போகல, ஃப்ளைட்லேயும் போகல, நான் ரோட்வேஸ்லேயே போகிறேன்னீங்கன்னா எல்லா பக்கமும் நாங்கள் டோல்கேட் வச்சுட்டோம், நீங்கள் எங்கேயும் போக முடியாது. ஒரு டோல்கேட்லேயும் 20 கேமரா இருக்குது. நீங்கள் உட்காந்துருக்கிற ஆள், முன்னாடி உட்காந்துருக்கிறவர், பின்னாடி உட்காந்துருக்கிறவர், உங்கள் கார் நம்பர் அத்தனையும் அங்கே
உங்களுக்கு உடனடியாக வீடியோ கேப்சர் பண்ணிடும். நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன வரீங்க. இதை விட இன்னொரு 2 வருஷத்தில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆள் இல்லாத டோல்கேட் கொண்டு வர போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு டோல்கேட்டில் ஆளே இருக்காது. எல்லா டோல்கேட்லேயும் பணம் தானாக ஆட்டோமேட்டிக் வெண்டிங் தானாக வந்துடும். இப்போ உங்கள் கார் வந்து நீங்கள் வாங்கும் போதே ஆதாரோட இணைச்சிட்டிங்க. உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஆதாரோடு இருக்குது, நீங்கள் ஆதாரோடு இருக்கீங்க. நீங்கள் அந்த டோலை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொத்த டீட்டெயிலும் அங்கே வந்துடும். நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எல்லாமே 24 hours. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. இப்போ ஆண்டவர் சொன்ன அத்தனையும் 100% நிறைவேறிவிட்டது. இனி நீங்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஆல்மோஸ்ட் இப்போவே அதான் நிலைமை, இன்றைக்கி நிலைமை அதுதான். ஆனால் நாம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் we are independent. we are not independent. we are all under ஒரு டிக்டேட்டர்ஷிப்குள்ளே போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு உலகளாவிய டிக்டேட்டர்ஷிப். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, அந்த ப்ரோக்ராம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கிறீங்க, பார்க்குறீங்களா இல்லையானு தெரியாது எனக்கு. பிக் பாஸ்னு ஒன்று பார்க்குறீங்க, அப்படி தானே? இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்ல வருது உங்களுக்கு? சைக்காலஜிக்கலி உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறான். உலகளாவிய அந்த ப்ரோக்ராம் வருது, எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது, வேர்ல்டு வைடு. அப்போ இவன் என்ன சொல்ல வரான்? ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே 15 விதமான மக்கள், அதான் உலகம், உலகத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள். அவங்க அந்த பிக் பாஸ் சொல்கிறத கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அவங்க கேட்கணும், அவ்வளோதான். அவர் நடக்கணும், உட்காரணும், பேசணும், ஆடணும், தூங்கணும், ஏந்திரிக்கணும். அவங்க சொல்கிற ட்ரெஸ்ஸை போடணும், அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும். அவங்க யாரை வேணாலும் கைதி ஆக்குவாங்க, யாரை வேணாலும் போலீஸ் ஆக்குவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு 100% உங்களை கேவலப்படுத்தினாலும் திட்டினாலும் என்ன பண்ணாலும் கேட்டுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு. மீறி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பேசுனீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க, உலகத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இதான் உங்களுக்கு சொல்ல வராங்க. இந்த காரியத்தை உங்கள் சைக்காலஜிக்கலி உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 பேர் உட்காந்து பேசுகிறத ஒட்டு கேட்குறதுங்கிறது ஒரு கேவலமான விஷயம். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம், கேவலமான விஷயம். நம்ம சொல்கிறோம் அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, போய் ஒட்டு கேட்குறது அரசாங்கத்தின்படி தப்பான ஒரு விஷயம். ஆனால் அவங்க 2 பேரை உட்காந்து பேசுகிறத மைக் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் ஒட்டு கேட்டுக்கிட்டு குடும்பத்தோடு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றது தூங்குறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஃபேமிலியாக உட்காந்து. நாளைக்கு நீங்கள் செய்வீங்க, அதை அவங்க பார்ப்பாங்க. உங்கள் வீட்டை அப்படி வாட்ச் பண்ண தொடங்கியாச்சு. நீங்கள் ரோட்டில் இறங்கினீங்கன்னா எப்படி உங்களை 24 hours கண்காணிக்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் வீடு கண்காணிக்க தொடங்கப்பட்டு விட்டது. இது எதுவுமே நமக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபை கனெக்ஷன், ஏன் எல்லா வீட்டுக்கும் வைஃபை வருது ஈஸியாக, ரொம்ப ஃப்ரீ, இப்போ ரொம்ப மலிவான விலை. பசங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு இருக்குது, பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், வைஃபை தான் பெஸ்ட்டு. ஒன்று போட்டு விட்டோம்னா பிரச்சனையே இல்லை, ஃபுல் ஃப்ரீ 24 hours, 24 மணி நேரமும் நீங்கள் ஒரு சேட்டலைட் கண்ட்ரோலுக்குள்ளே உங்கள் வீடு வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவி நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை டிவி உங்களை பார்க்குதா? டிவி உங்களை பார்க்க தொடங்கிருச்சு. உங்கள் வீடு ஸ்மார்ட் வீடாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸ்மார்ட்னா என்ன? 100% சர்வைலன்ஸ்னு அர்த்தம். சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அத்தனை பேரையும் ஒரு சர்வாதிகாரியின் கீழ் ஒப்படைப்பதற்கான அத்தனை வேலையும் நடந்து முடிந்து விட்டது. இப்போ கடைசி ஃபேஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீட்டில் பேசுகிறது போகிறது எல்லாத்தையும் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணமாக இப்போ ஒரு டெக்னாலஜி கொண்டாந்துருக்குறாங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா செய்யக்கூடியதான அலாஸ்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்குது. லைட் ஆன் பண்ணு, ஆன் ஆகுதா? லைட் ஆஃப் பண்ணு, ஆஃப் ஆகுது. அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஹோம்னு பேர். இப்போ நீங்கள் உங்களோட வாய்ஸ் கமாண்ட் அது கேட்டு செய்யுது. டிவி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் எழுந்திரிச்சு போய் சுவிட்ச் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ரிமோட்டு. இனிமேல் நீங்கள் ரிமோட்டும் இல்லை, உட்காந்துக்கிட்டே சொல்லலாம் சுவிட்ச் ஆஃப் த டிவி அப்படின்னா டிவி என்ன ஆகும்? உங்கள் வாய்ஸ் கமெண்ட்டுக்கு அது கீழ்ப்படியும். இப்போ இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் வரப்போகிறதில்ல, இப்போ இருக்குது. அதுக்கு பேர் ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஹோம்னு பேர். வெளிநாட்டிலலாம் வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க, அலாஸ்கா நிறையா இருக்குது, கூகுளில் இருக்குது, நிறையா இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் பேசுகிறதை அது கவனிக்கும். அடுத்து நீங்களும் உங்கள் கணவனும் மனைவியும் பேசுகிறதை அது கவனிக்கும். பிள்ளைகள் பேசுகிறதை அது கவனிக்கும். இப்போ உங்கள் கமெண்ட்டை கவனிக்குது, அடுத்து அது கமெண்ட் பண்ணும், எல்லாம் செய்யும். கரண்ட் 10 மணிக்கு மேலே லைட் ஏரியா வைக்காதுங்க, கரண்ட் 10ல் கவர்மெண்ட்டில் கரண்ட் இல்லை ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணாட்டி உங்களுக்கு ஃபைன் போடும். உங்களை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த டெக்னாலஜியாக வளரும் போது நாம் ரொம்ப அறிவுபூர்வமாக மாறி, எவ்வளவு செல்ஃபோன் பாருங்கள், என்ன அத்தனையும் ஆப்பு.
ஆப். நான் சொல்கிறது உண்மை, புரிஞ்சாலும் சரி புரியாவிட்டாலும் சரி. ஈச் அண்ட் எவ்ரி ஆப் இஸ் யுவர் ஒன் ஃபைன் டே யுவர் லைஃப் வில் பி ஆஃப், சுவிட்ச் ஆஃப், சைனிங் ஆஃப், அவ்வளோதான், முடிச்சுருவாங்க கதை. இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ என்ன விஷயம் தெரியுமா, இவ்வளவும் தெரியுது இல்லை, நீங்கள் இல்லாமல் வாழ முடியுமா? உடனே நீங்கள் மனம் திரும்பி கீழே போகும்போது செல்ஃபோனை தூக்கி அடிச்சுட்டு போயிடுவீங்களா? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. வெளியே போனோடனே சுவிட்ச் ஆன் பண்ண போகிறீங்க. யார் கூப்பிட்டான்னு தெரியலையே, இல்லையா? ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நானே இனி இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிந்தாலும் நான் இனி இது இல்லாமல் வாழ முடியாது. அதை தான் வசனம் சொல்லுது, இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது மஸ்ட். இனி நான் நினச்சாலும் முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவன் எப்படி இருக்கான் தெரியுமா, செல்ஃபோனே வேண்டாம், வைஃபை வேண்டாம் அப்படின்னு உடனே உலகம் அவனை எப்படி பார்க்க தெரியுமா, இந்த ஆளுக்கு மரம் கண்டுருச்சு, இந்த ஆள் கொஞ்சம் லூசுத்தனமாக இருக்கிறான். நீங்கள் குடும்பமாக உட்காந்து அந்த ஆளை பேசுவீங்க, அது என்னமோ கண்டுபிடிக்கிறாங்களா, அதனால் அவன் செல்ஃபோன் வாங்குறது இல்லையாமா, அவன் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கிறானாமா, அவன் வைஃபை கிடையாதாமா, பிள்ளைகளை கூட ஆஃப்லைன் ஸ்கூல் தான் போனோம், ஆன்லைன் கிடையாதுங்கிறான். பைத்தியம் முடிச்சிருச்சு போல அவனுக்குங்கிறீங்க. அவன் ஒருத்தன் தான் அறிவாளியாக இருக்கான். ஆனால் உலகம் அவனை என்ன நினைக்குது, பைத்தியம் நினைக்குது. ஏன்னா ஊரோட ஒத்து வாழ்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், டெக்னாலஜியோட நம்ம மாட்டிட்டோம். இனி இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு வந்துருச்சு, தப்பி போக முடியாது. கர்த்தர் சொன்ன எல்லாம் 100% நிறைவேறி விட்டது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். இப்போது 17வது வசனத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி 16வது வசனமாக மாறப்போகுது, 16வது வசனத்துக்கு எப்படி இந்த உலகம் போகுதுங்கிறத மாத்திரம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். இந்த கொரோனா அப்படின்னு ஒன்று வந்தது இல்லையா, இந்த கொரோனா வந்தபோது நம்ம எல்லாரும் வைரஸ் வந்துச்சு எல்லாம் சொன்னோம். ஆனால் இந்த கொரோனாவினாலே ஒரு சில காரியங்கள் நடைபெற்றது. இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பில்கேட்ஸ் வந்து சொன்னார், ஒரு சுவாச கோளாறு உள்ள நோய் ஒன்று வரப்போகுது உலகளாவிய அப்படின்னு. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிச்சு, ஒரு மிகப்பெரியதான ஒரு நோய் ஒன்று வரப்போகுது, பெருமளவில் மக்கள் சாவாங்கன்னு 2018 அவங்க சொல்கிறாங்க. பில்கேட்ஸ் வந்து 2015-16 சொல்கிறார். சொன்ன மாதிரியே கரெக்டாக கொரோனா வந்துருச்சு. அப்போவே பில்கேட்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார், இதிலேருந்து தப்பிப்பதற்கு நமக்கு ஒரு வழி வேணும். அந்த ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா ID 2020 அப்படிங்கிறது ஒரு வழி தான் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பேர் ID 2020. என்ன ID 2020 அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது கொரோனா வந்து நீங்கள் அத்தனை பேரையும் வேக்சின் போட வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வேக்சின் போட்டிங்களா இல்லையா? ஒரு சிலர் போட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் போடாமல் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய காரியம், அது அவங்களுக்கும் உள்ளது. இதில் மூணாவதாக இன்னொரு கேட்டகரி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? போட்டது குரூப் ஒரு குரூப் இருக்குது, போடாத குரூப் ஒன்று இருக்குது. ஏன் போடலைன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது போட்டால் நம்ம முதலே ஆகிடுவோமா, ஆண் பெண்ணாக மாறிடுறான், பெண் ஆணாக மாறிடுறான், சீக்கிரம் செத்துடுறாங்களா, ஹார்ட் அட்டாக் வருதா, என்னென்னமோ சொல்கிறாங்க. அது ஒரு குரூப் இருக்குது. ஒரு குரூப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சோதரத்தோட என்ன வேணால் செய் அப்படின்னு போட்டுறதும் இருக்குது. மூணாவது ஒருத்தர் இருக்கான், இவன் தான் ரொம்ப சூப்பர், போடலை ஆனால் போட்ட சர்டிஃபிகேட் எங்ககிட்ட இருக்குது. இது தேர்ட் கேட்டகரி. இவனுடைய பிரச்சனை என்னென்னா, ஊசி தான் இவனுக்கு பயம்லாம் இல்லை, பிரச்சனை ஊசி போட்டால் ஏதாவது ஆகிடும். ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை, இப்போது வேக்சின் சர்டிஃபிகேட் தேவை. ஸ்கூலுக்கு போனாலும் நீங்கள் வேலைக்கு போனாலும் அத்தனைக்கும் உங்களுக்கு என்ன தேவை? ஆமாம், அதுக்கு சில உபயாந்தரங்களை கையாண்டு சில நூதனமான வழிகளை பின்பற்றி அரசாங்கத்தினுடைய ஓட்டைக்குள் புகுந்து சில வேலையை நம்மளால் என்ன செய்வான், செஞ்சு வச்சுருக்கான். கொஞ்சம் பேர் வச்சுருக்கான் போல். அதில் ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் போடாமையே போட்ட மாதிரி ஒரு வழி இருக்குது பாஸ்டர்னாரு. நான் சொன்னேன், நானே வழின்னு வேறு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அந்த வழியில் போயிடுவோம், இந்த வழி வேணாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா வேக்சின். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வேக்சின் பிரச்சனையா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை எது தெரியுமா, நீங்கள் ஸ்டோர் பண்ணுற விஷயந்தான். அவங்க எதுக்கு இதை பண்ணி பார்த்தாங்க, எதுக்கு உங்களை ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ அவங்க கைக்கு போக போகுது. ஆல்ரெடி ஆதாரில் இருக்குது. இப்போ நீங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு பீரியடில் வேக்சின் போடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அப்போ வேக்சின் போடாத மக்கள் ஜாஸ்தி. இப்போ ஒரு 90% கிட்ட வேக்சின் என்ன பண்ணிட்டாங்களாம், போட்டாச்சு.
இப்போ வேக்சின் போட்டவனுக்கும் போடாதவனுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வேக்சின் போட்டதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் ஆதாரோட என்ன ஆயிடுச்சு, கனெக்ட் ஆக்கியாச்சு. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கேரி பண்ணணும். எப்படி கேரி பண்ணுறீங்க? எல்லாரும் போட்டவங்க எப்படி கொண்டு போகிறீங்க? செல்ஃபோனில் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் கையில் வச்சுருக்கிறீங்க. இப்போ கொண்டு போய் அங்கே காட்டுறீங்க. இப்போ வேக்சின் 1, வேக்சின் 2, பூஸ்டர், இப்படி அடிக்கடி ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக ஒரு ஆதார்னு ஒன்று இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் உங்கள் ஆர்சி புக்குன்னு ஒன்று இருக்குது, உங்கள் ஓட்டர் ஐடி இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது. இவ்வளோத்தையும் மொத்தமாக என்ன சொல்கிறார் பில்கேட்ஸு, ஒரே விஷயமாக மாற்றிருங்க. இ சிப்புன்னு ஒன்று மாற்றிருங்க, இ வேக்சின்னு மாற்றிருங்க, இ வேக்சின் சர்டிஃபிகேட், இ பாஸ்போர்ட் எல்லாம் மாற்றிட்டு அத்தனையும் ஒரே சிப்பாக உங்கள் கையில் போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட இருக்கும். அவர் அதை மட்டும் சொல்லலை, வேக்சினையும் இதில் போட்டுடலாம். அதோட ஃப்யூச்சரில் ஒரு வேளை வைரஸ் உங்கள் உடம்புல வந்தால் இது உடனடியாக என்ன பண்ணிடும், உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஈஸியாக இன்ஜெக்ஷன் வேக்சின் போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ID 2020 ஒன்று கொண்டாந்துருக்கிறார். இது ஆல்மோஸ்ட் இப்போவே அவங்க பண்ணியிருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். சில குளறுபடிகள் நடந்துருச்சு, அதில் கர்த்தருடைய திட்டமும் இருக்குது. அப்படி அந்த குளறுபடிகள் நடந்ததுனால தான் இது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. இது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடச்சிருக்குது. இது கடைசி காலம்னு சொன்னால் ஒரு குரூப் ஒத்துக்கவே மாட்டேங்குது. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ இது அத்தனையும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ID 2020 ஒரு விஷயத்தை கொண்டாந்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே அதுக்கு பேர் பயோசிப்புன்னு பேர். இந்த பயோசிப்புன்னு ஒன்று வச்சு உங்களுடைய உடம்புலையும் உங்களுடைய நெத்தியிலையும் வைக்கிறதுக்கான வேலையை அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதை இப்போ உங்கள்கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதான். நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, முதல்ல சைக்காலஜிக்கலாக உங்களை ரெடி பண்ணுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு இந்த ரோபோட்டு இதெல்லாம் வந்துச்சு, வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல்ல அதை சினிமாவில் கொண்டு வந்து காட்டினாங்க, டிவியில் சீரியலாக காட்டினாங்க, சின்ன பசங்க ப்ரோக்ராமாக காட்டி ரோபோட் வருது ரோபோட் வருதுன்னு சொன்ன உடனே நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் மைண்டில் ரோபோட்டுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. இப்போ ரோபோட் வந்த உடனே அவனுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியலை. அதுவே நம்ம தாத்தா பாட்டிக்கு அது பெரிய விஷயமா இருக்குது. என்னது, மிருகம் பேசுதா, இயந்திரம் பேசுதா, என்னப்பா புதுசாக இருக்கு. இதுவே இப்போ நம்ம பையனுக்கு அது பெருசு இல்லை, ஏன்னா அவன் 20 வருஷமாக குழந்தையிலேருந்து அதை பார்த்து பழக்கப்பட்டுட்டான். அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. உங்கள் மைண்ட் அதை ஏற்றுக்கொள்ள வைப்பாங்க. இந்த சிப்பை வலது கையிலும் நெத்தியிலையும் போடுவாங்கன்னு 16வது வசனம் சொல்லுது. மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. அதுக்கு தான் கொரோனாவை யூஸ் பண்ணாங்க. இந்த கொரோனா வந்த உடனே மிக முக்கியமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்கள் யோசிச்சிங்களா என்னன்னே தெரியல. இப்போ எங்கே போனாலும் உங்களை ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. போகிற இடத்துல எல்லாம் எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க, உங்கள் கையிலையாவது நெத்திலையாவது செக். என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்க? டெம்பரேச்சருக்கு தான் செக் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி, இந்த டெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி, வயசானவங்களை கூட கேட்குறேன், கையில் ஜுரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்குறீங்களா? கையில் ஜுரம் இருக்கான்னு பார்த்துருக்கோமா? ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. நம்ம அது ஜுரம் இருக்குதான்னு நெத்தியில் கை வச்சு பார்ப்பாங்க, கழுத்தில் கை வச்சு பார்ப்பாங்க, அதுக்கு பிறகு வாயில் தெர்மாமீட்டர் வச்சாங்க, அப்புறம் கைக்கு கீழே வச்சாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னாலஜிலாம் வந்தோன்னா காதில் ஒரு மிஷின் மாதிரி வச்சு பார்த்தாங்க, என்னென்னமோ இருக்குது. ஆனால் கையில் ஜுரம் இருக்குதான்னு பார்த்த காலம் இருக்கா? ஆனால் இந்த கொரோனா வந்த உடனே முடியும் போது, அல்லது கொரோனா நடந்துக்கிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் இருக்குதான்னு 2 இடத்த செக் பண்ணாங்க. ஒன்று உங்களுடைய கை, இன்னொன்று உங்களுடைய நெத்தி. போகிற இடம் வர இடம் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செக்கிங் எல்லா இடத்துலையும், எல்லா ஷாப்பிங் மால், எல்லா இடத்துலையும், ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூலு, ஆஃபீஸு, எங்கே போனாலும் ஒன்று நெத்தியை காட்டணும், இல்லைன்னா கையை காட்டணும். இந்த விஷயம் ஏன் திடீரென்று உலகளாவிய அத்தனை பேர்கிட்டையும் கொண்டு வரப்பட்டது? திருப்பியும் சொல்கிறேன், இது ஏதோ இந்தியாவில் மட்டும் செய்கிற விஷயம் இல்லை. நான் இவ்வளவும் பேசுகிறது உலகளாவிய, வேர்ல்டு கவர்மெண்ட், உலகளாவிய அத்தனை மக்களும் இப்போ எங்கே போனாலும் ரொம்ப சர்வசாதாரணமாக கையும் நெத்தியும் காட்டுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நாம் அதை மறுக்கவும் முடியாது. ரெண்டாவது, நாம் அதை பழக்கத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்மளை விட நம்ம பிள்ளைகள் என்ன ஆகிட்டாங்க, இப்போ ஒருவேளை வருகை தாமச்சா நம்ம பிள்ளைகள் தான் அடுத்த ஜென்ரேஷன். அவன் மைண்டில்
நாங்கள் அந்த காலத்துலேருந்து கையும் நெத்தியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், காட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். செல்ஃபோனில் வேக்சின் சர்டிஃபிகேட்டை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆதாரை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் தூக்கி கையில் போட போகிறாங்க, இதை ஒரு சிப்பாக வைக்க போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? மறுப்பு சொல்லாமல் ஒரு ஜென்ரேஷனே அதை ஏற்றுக்கொள்ளும். இப்போ நம்மளே எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்னைக்காவது தோணுச்சா நான் கையும் நெத்தியும் காட்டுற இடத்துக்கு வந்துட்டேன்னு தோணுச்சா? வெளிப்படுத்தல் 13-16 நம்ம எல்லாருக்கும் தெரியும். வலது கை நெத்திங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக தெரிஞ்ச ஒரு வசனம். இது பத்தாததுக்கு பல இடங்களில் உலகளாவிய எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, கையும் நெத்தியும் காட்டுற காலம் ஒன்று வரும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு அந்த உணர்வு வந்துச்சா? கையை காட்டும் போது உங்களுக்கு உணர்வு வந்துச்சா? ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே கையை காட்டும் போது ஐயோ கையை காட்ட சொல்கிறானே, பைபிளில் சொல்லியிருக்கேன்னு தோணுச்சா? இதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மத்தேயு 24:37-38 வெள்ளம் வந்து வாரிக்கொள்ளுகிற வரைக்கும் அவர்களுக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. இப்போ லிட்ரலாக ஒரு உலகமே உணர்வு இல்லாத உலகமாக மாறிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக 6 மாதத்துக்குள்ளே அவங்க அப்சைட் டவுனாக மாற்றிட்டாங்க உலகத்தை. வரப்போகிற கவர்மெண்ட்காரங்க டோட்டல் உலகத்தையும் 6 மாதத்தில் கையை நெத்தி காட்டக்கூடிய ஜென்ரேஷனாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்களே காட்டுறீங்க. நம்ம பையன் பாருங்கள், குட்டீஸு போகும்போது நேராக ஓடி போய் என்ன பண்ணுறான், அவனே காட்டுறான். அவன் மைண்டு அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி விட்டது. அது விளையாட்டாக செய்கிறானோ சீரியஸாக செய்கிறானோ, ஆனால் மைண்டு ஏற்றுக்குச்சு. நம்மளும் ஏற்றுக்கொண்டோம். இல்லைன்னா நம்ம எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ நாம் வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை போட்டால் ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு உலகம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? அடுத்து நடக்கிற விஷயங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை கார்டையும் 1 கார்டாக மாற்றுவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க? 1 கார்டு. இது ஆக்சுவலாக 2018 இந்த விஷயம் வந்துருச்சு. இங்கே இருக்கு பாருங்கள், 2018 1 கார்டு 1 நாடு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நடுவில் கொரோனா வந்ததில் ஒரு சில நன்மைகள் நடந்துச்சுன்னு சொன்னல, அதில் இது ஒரு நன்மை. ஒருவேளை 1 கார்டு திட்டம் வந்திருந்திருந்தால், கொரோனாவுக்கு பிறகு அல்லது கொரோனா இல்லாமல் இருந்தால் சிப்பு அப்போவே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா அப்போவே பல அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, இந்த ஐசியை விட, இந்த ஐடி கார்டை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ளதான அடுத்த ஐசியை நாங்கள் கொண்டு வருவோம் பல நாடுகளில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுதான் சிப் மெத்தட். அதை தான் இப்போ பில்கேட்ஸும் கொண்டாந்துருக்கிறார். ஸோ இப்போ உங்கள் கார்டு அத்தனையும் இணைச்சி 1 கார்டாக மாற்றுவாங்க. சீக்கிரத்தில் அந்த அறிவிப்பு கொடுப்பாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், உங்கள் ஆதாருக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வர வச்சாங்க. ஆதார் நம்பருக்கு கீழே அத்தனையும் வர வச்சாங்க. அதுக்கு ஆதார் இருந்தால் தான் உங்களுக்கு கேஸ் மானியம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் வேகமாக ஓடி போய் என்ன வாங்கணும், ஆதார் நம்பர் ஃபேமிலியோடு வாங்கணும். யோசேப்பு எப்படி மரியாதை கூட்டிகிட்டு போய் குடிமதிப்பு எழுதினாரோ அதே மாதிரி குடும்பமாக போய் என்ன பண்ணோம், ஆதார் நம்பர் வாங்கணும். வாங்கி நம்முடைய மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்தோம். நம்முடைய கண் கருவிழி, ஃபோட்டோ, 10 கைவிரல் ரேகை, அப்புறம் ஆனா பெண்ணா, பிறந்த இடம், பிறந்த தேதி, என்ன படிச்சிருக்கிறோம், சொந்த வீடா, வாடகை வீடா, காரா, 2 வீலரா, ஃபஸ்ட் ஃப்ளோரா, கிரவுண்ட் ஃப்ளோரா, அதே மாதிரி மனைவியோடைய டீட்டெயிலு, பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸு அத்தனையும் கொடுத்துட்டு ஒரு கேஸ் மானியம் 200 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு வந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, கேஸ் மானியம் வாங்கிறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனாங்க. இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன வேணும், ஆதார் வேணும். இப்போ ஆதாருக்கு கீழே உங்கள் அக்கௌண்ட்டும் வந்துருச்சு, கேஸும் வந்துருச்சு. அங்கே போனால் அவன் என்ன சொன்னான், உங்களுக்கு ஓடிபி கொடுப்போம், நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கணுன்னா. இப்போ ஃபோன் நம்பரும் எங்கே வந்துருச்சு, உங்கள் ஆதார் கீழே. இப்படி அத்தனையும் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 வருஷமாக ஒன்றொன்னா வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுனா கூட உங்களுக்கு என்ன வேணும், ஆதார் வேணும். நீட் எக்ஸாம் எழுதுனாலும் ஆதார் வேணும், பையன் ஸ்கூலுக்கு போனதுனால ஆதார் வேணும். இப்போ எல்லாம் 1 கார்டு சிஸ்டம், ஒரு ஆதார் கீழே வந்துருச்சு. இப்போ உங்களுடைய வேக்சின் சர்டிஃபிகேட்டும் எங்கே வந்துருச்சு, ஆதார் கீழே வந்துருச்சு. இதை அத்தனையும் எடுத்து ஒரே சிப்பாக உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கொடுப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் வலது கையிலாவது நெத்தியிலாவது வெளிப்படுத்தல் 13:16 சொல்லப்பட்டபடி உங்களுக்கு துல்லியமாய் கொடுப்பார்கள். நீங்கள் வேறு வழியே இல்லை, வாங்கித்தான் ஆகணும். ஏன் வாங்கி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிப்பை போட்டால் மட்டும்தான் உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட் கையில் இருக்கும். வேக்சின் சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலைக்கு அலௌடு. இப்போ சொன்னாங்க தானே சமீபத்தில், வேக்சின் போடாதவங்களாம் எங்கே வரக்கூடாது, வேலைக்கு வரக்கூடாது. எங்கள் கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, வேக்சின் போடாதவங்கெல்லாம் ஷாப்பிங் மால்குள்ளே வரக்கூடாது, வேக்சின் போடாதவங்க ட்ராவல் பண்ணக்கூடாது, உலகளாவிய ட்ராவல் பண்ணக்கூடாது, வேக்சின் போடாதவங்க வேறு எந்த விதமான பொது இடங்களில் கூடக்கூடாது. இதெல்லாம் ஏன் கொண்டு வரப்பட்டது திடீர்னு?
இப்போ நம்ம அத்தனை பேரையும் நெக்ஸ்ட் கிங்டம்க்கு அல்லது அடுத்த அரசாட்சிக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், ஆயத்தப்படுகிறது. எப்படி நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சியில் பாபிலோனியன் கிங்டம்லேருந்து மேத பெர்ஷியா கிங்டமுக்கு மக்களை ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி அது வரத்துக்கு முன்னாடியே எரேமியா சொல்வார், நேபுகாத்நேச்சார் வரப்போகிறாரு அப்படின்னு. கோரேஸ் வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார், என் ஊழியக்காரன் கோரேஸ் வரப்போகிறான். அலெக்சாண்டர் வரத்துக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரம் தானியேலில் சொல்லுவாங்க, கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இப்போவும் உங்களுக்கு சொல்கிறார். அடுத்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போது அந்த கவர்மெண்ட்டுடைய காரியங்கள் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் உங்களை போட சொல்ல போகிறாங்க. வேறு வழியும் கிடையாதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் வந்துச்சு. அதில் நம்ம உடம்புல சிப்பை வைக்கிறத பற்றி, எதுக்கு இதை சொல்கிறேன்னா எனக்கு திருப்பி கோர்ட்டுக்கு போகலான்னு நினைக்காதீங்க, அதுக்கு இப்போயே சொல்லிடுறேன். சொன்ன உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்க கொடுத்துருக்கதான ரிப்போர்ட் என்ன தெரியுமா? மக்களுக்கு அவங்களுடைய உடம்பின் மேல் எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இது அவங்க அதாவது கோர்ட்டு தீர்ப்பு கிடையாது, இவங்க சொல்லியிருக்கிறாங்க. மக்களுக்கு அவங்க உடம்பு மேலே எந்த அதிகாரம் கிடையாது, அவங்க அந்த கைரேகை எல்லாம் கவர்மெண்ட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் இது கோர்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை. ஆனால் உலக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னென்னா, உங்களுடைய என்னுடைய உடம்பெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ கடைசியாக உங்களுடைய அத்தனையும் சேர்த்து ஒரு சிப்பாக உடம்புல போடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை அதோட சேர்த்துட்டு நம்ம ஜோம் பண்ணி முடிக்க போகிறோம். இனி நமக்கு செல்ஃபோனும் இருக்காது, செல்ஃபோனுமே இருக்காது. என்ன ஆக போகுது செல்ஃபோன்? கவுடிங்க, இந்த வீடியோவை பாருங்கள், இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். வரும் 2030ஆம் ஆண்டில் 6G தொழில்நுட்பம் வந்துவிடும் என நோக்கியோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பெக்கா லன்பர்க் தெரிவித்துள்ளார். மேலும் இப்போது பெரும்பாலும் அனைவரது கைகளிலும் தவழும் மொபைல் போன் அப்போது பயன்பாட்டில் இல்லாமல் வழக்கொழிந்து போய்விடலாம் எனவும் அதில் உள்ள பல அம்சங்களும் நமது உடலுடன் நேரடியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். எப்படி கட்டமைக்க போகிறாங்க? உங்கள் செல்ஃபோனுங்கிறது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அது உள்ளே இருக்கிறது சிம் கார்டு. சிம் கார்டு தான் இம்பார்ட்டன்ட், அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிம் கார்டை அப்படியே தூக்கி சிப்பாக்கி உங்கள் உடம்புல வச்சுருவாங்க. வச்சுட்டு உங்கள் உடம்பையே அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இது இப்போ வந்ததில்லை, 3 வருஷமாக அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் வரப்போகுதுன்னு. பிபிசியில் எல்லாம் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, உங்களுடைய வலது கையிலையாவது நெத்திலையாவது இதை வைக்கும் போது இந்த டெக்னாலஜியும் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 50,000 60,000 போட்டுலாம் ஃபோன்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஃபோனே இருக்காது. இப்போ நீங்கள் நினச்சாலும் பாருங்கள், பட்டன் ஃபோனை வாங்கணுன்னாலும் 5G 4G டெக்னாலஜிக்கு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும், யூடியூப் வேணும், எல்லாம் வேணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஃபோனுக்கு தான் வரீங்க? ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் வரணும். இப்போ ஸ்மார்ட் ஃபோனை விட அடுத்த லெவல் இது வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உடம்புலையே எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது ஏதோ இன்றைக்கி அவர் சொன்னார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஆல்ரெடி துபாயிலேயே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நோ சிப், உங்கள் உடம்பே தான் ஃபோன். இப்போ நம்ம அடுத்து இது 2030க்குள்ளே அவர் சொல்லியிருக்கிறாரு. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி. எப்போவுமே அவங்க ரெடி பண்ணிட்டு தான் வெளியே பேசுவாங்க. இப்போது வேதம் சொன்ன கடைசி காலத்தின்படி வலது கைக்கும் நெத்திக்கும் உங்களை மொத்தமாக திருப்ப போகிறாங்க. வேறு வழியே இல்லை, நீங்கள் வாங்கித்தான் ஆகணுங்கிற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்போவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் தயாராக இருக்கிறது. அவர்கள் சொன்ன வெளிப்படுத்தல் 13, 16, 17க்கு உலகம் தயாராகி விட்டது, ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, உங்களை அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க ரெடி ஆகிட்டாங்க. உங்கள் சைக்காலஜிக்கல் நீங்கள் அதை ஏற்றுக்கணும், கையும் நெத்தியும் காட்டி நீங்கள் ஏற்றணும். அதனால தான் போகிற இடத்துலலாம் அவங்கள காட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போகிற இடங்களெல்லாம் நீங்கள் கையும் நெத்தியும் காட்டிட்டு உள்ளே போக வரணும். சின்ன பிள்ளைகள்லேருந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சைக்காலஜிக்கலி அதை முடித்தாங்கன்னா, நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்த உடனே உங்களுக்கு காடு எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க, சிப்பை தூக்கி போட்டுருவாங்க. சிப்பை வைக்க மாட்டேன்னு ஒரு கூட்டம் அடம் பிடிச்சிச்சுன்னா ஃபோனே இருக்காது. உங்களுக்கு ஃபோன் வேணும்னா சிப்பும்பாங்க, வேறு வழியே இல்லை, நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. 100% வேதம் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாய் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. இது எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28 நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது
உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த டெக்னாலஜி எல்லாம் வரது ஒரு பக்கம் உலகத்தில், அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக வருது. ஆனால் நீங்கள் தப்பிக்கவே முடியாதுன்னு இப்போ யோசிச்சிங்கல்ல, இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்கிற வழி. அவர் தான் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு மேலே போக போகிறார். அந்த ஒரே ஒரு ரூட், எல்லாம் அடைக்கப்பட்டு ஒரே ஒரு கதவை திறந்திருக்கும். நோவா பேழையில் எல்லாம் உட்பட்ட உடனே கதவு அடைக்கப்படும். அதுக்கு பிறகு கதவே இருக்காது, எல்லாம் க்ளோஸ். இப்போ நமக்கு ஒரே ஒரு வழி தான் திறந்திருக்குது, இயேசு கிறிஸ்து வந்து அழைச்சிட்டு போகிற வழி. இதில் வந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் நினச்சிக்காதீங்க, நான் செல்ஃபோன் இல்லாமல் வாழ போகிறேன், ஆதார் இல்லாமல் வாழ போகிறேன். கொஞ்சம் பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் போக போக நெருக்குவாங்க. நம்முடைய பிள்ளைகளை தொடங்குவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் மேலே கை வைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களை சைக்காலஜிக்கலி பயம் முறுத்திட்டாங்க, படிப்பில்லாட்டி நடுத்தரில் நிற்பேன்னு. அதெல்லாம் சொல்லி 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 இப்போ நம்ம இருக்கோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகள் மேலே கரிசனை உள்ளவங்களாக இருக்கிறோம். ஸோ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பிரவேசிப்பது. இதெல்லாம் நடக்குதுன்னா, இயேசு சொன்ன இத்தனை விஷயம், பைபிளில் உள்ள இவ்வளோ விஷயமும் துல்லியமாக நடக்குதுன்னா, அவர் வருவேன் என்கிற விஷயமும் மிக துல்லியமாய் நடக்கும். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் வேறு எங்கேயுமே இல்லை, வசனத்தின்படி அவர் வாசப்படியில் தான் நின்று கொண்டிருக்கிறார். அந்த பிதா சொன்ன உடனே உள்ளே வந்து ஆயத்தப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போவார். யார் ஆயத்தப்பட்டவர்கள்? ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். நாளைக்கு முழுசாக ஆயத்தப்படுதல்னா என்னன்னு மாலை வேளையில் சொல்கிறேன். ஒரு 2-3 விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். அந்த நிச்சயம், நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். நான்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் கிறிஸ்டின், பரம்பரையாக கிறிஸ்டின். சிலர்லாம் சொல்கிறாங்க, நாங்களாம் 10 தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறோம். நீங்கள் எத்தனை தலைமுறை வேணால் இருங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்களா? பாவ மன்னிப்புனா என்ன? இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணணும். இயேசுவை என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும் சொல்லணும். நான் தான் கிறிஸ்தவனாகவே பிறந்தனே, எனக்கு எதுக்கு பாவ மன்னிப்பு? வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் பிறந்த அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பு தேவை. பாவம் மன்னிக்கப்படாமல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது, யாராக இருந்தாலும். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், ஆவிக்குரிய சபையில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும். ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்திருக்கணும். நீங்கள் ஒருவேளை ஊழியக்காரன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இந்த வருகையில் போகவே முடியாது. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானசானம் எடுத்துருக்கணும். அந்த ஞானசானத்தை தவிர வேறு ஞானசானம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. சிலர் சொல்கிறாங்க, நான் குழந்தையிலே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையிலே எடுக்கிறதுக்கு பேர் ஞானசானமே கிடையாது. ஏன்னா ஞான ஸ்நானம் அப்படின்னா, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 சொல்லுது. எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானசானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானசானத்தை எடுக்கணும். நீங்கள் இதை எடுத்திருக்கிறீங்களா? இதை எடுக்காவிட்டால் வேறு ஞானசானம் கிடையாது. நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கவும் முடியாது. குழந்தையிலே எடுத்துட்டோம், ஆனால் ஒரே ஞானசானம் தான் சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தையில எடுத்ததுக்கு பேர் ஞானசானமே கிடையாது. அது அப்படி ஒரு பேரே கிடையாது. நம்ம ஊரில் எக்ஸாமில் மேப்பில் பேர் எழுத சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கா மேலே இந்தியான்னு எழுதிட்டு அது இந்தியாவாயிடுமா? ஆகாது. அந்த மாதிரி தான் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞானஸ்நானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுத்தவன் தான் ரட்சிக்கப்படுவான். குழந்தை எந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துச்சு? அதனால் தண்ணியில் மூழ்கி எடுத்திருந்தீங்கன்னா, குழந்தையில் எடுத்திருந்தீங்கன்னா அது ஞானஸ்நானம் இல்லை. தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானத்தை எடுங்க. ஒரு சிலர்லாம் கேட்டாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானான்னு. கள்ள ஞானஸ்நானம் எடுக்கலை, பக்கத்தில் இருக்கிற இயேசு எடுத்திருக்கிறாரு, எடுங்க. ஒருத்தர் என்ன கேட்டார், கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானான்னு. கள்ள எடுக்கலை, பக்கத்தில் இருக்க இயேசு எடுத்திருக்கிறார். நமக்கு மாடல் இயேசு தான், கள்ளன் இல்லை. நீ திருடனாக இருந்தால் அவனை பாரு, தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இவனை பாரு. அவ்வளோ பெரிய தேவன் எடுத்திருக்கிறார், அது அவனுக்கு மண்டையில் ஏறல. கள்ளன் எடுத்தானா அப்படின்னு கேட்குறான். கவனிச்சுக்கொள்ளுங்க, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது அவசியமாக இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 3வது எபேசியர் 4:30,
மிக முக்கியமான ஒரு விஷயம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் நீங்கள் மீட்கப்படவே முடியாது. சிலர்லாம் சொல்கிறாங்க பரிசுத்த ஆவிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. பரிசுத்த ஆவி உண்டு. அவர் தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார். சபைக்கு நேற்று அழகாக பாஸ்டர் சொன்னாங்க, சபைக்கு பாஸ்டர் மாஸ்டர் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் தான் மாஸ்டர். மிச்சம் 5 பேரும் அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க நேற்று. எனக்கு ஒரு நல்ல ஐயோப்பனிங்காக இருந்துச்சு. சபைக்கு தலை கிறிஸ்து தான், மிச்சம் 5 பேருமே சேர்ந்தது தான் சரீரம். அதனால் இங்கே மூத்த போதகர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். இவ்வளோ பேரையும் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவரால் தான் நீங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்பட்டீர்கள். ஒருத்தர் கேட்டார், ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் வந்ததுனால தான் ரட்சிக்கப்பட்டோம். உண்மை. ஆவியானவர் வெளியிலிருந்து உங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி சபைக்குள்ளே கொண்டு வந்தார். இங்கே இருக்கிற ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வருவார். ஆவியானவரில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வெளியிருந்து உங்களை இங்கே கொண்டு வருவார், இங்கே வந்த பிறகு உங்களுக்குள்ளே வருவார். 3வது ஸ்டேஜ், அதான் ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். நீங்கள் ஆவியானவருக்குள்ளே போகணும், அது இன்னொரு ஸ்டேஜ். முதல்ல நீங்கள் பரிசுத்தாவியை பெறணும், அதான் ரொம்ப முக்கியம். சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். பரிசுத்தாவி அபிஷேகம் பெறாமல் வருகையில் போகவே முடியாது. இது 3ம் பேசிக். ஸோ இது 3ஐயும் முதல்ல நீங்கள் கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். இதெல்லாம் உரைக்கப்பட்டதுக்கு ஒரு காலம் உண்டு, நிறைவேறுவதுக்கு ஒரு காலம் உண்டு. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறப்பார்னு ஏசாயா சொன்னார். அவர் பிறந்ததை யோவான் ஸ்நானகன் சொன்னார். இந்த வசனத்தெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லிச்சு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு யூதர்கள் இயேசுவை தவற விட்டா மாதிரி நீங்கள் வருகையை தவற விட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு அவர்கள் விரட்டப்பட்ட மாதிரி ஒரு உபத்திரவ காலத்துக்குள் நீங்களும் போக வேண்டி வரும். ஆனாலும் அவைகளுக்கு முன்பாக உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். அதனால தான் இந்த மாதிரி செய்திகளையாக கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா? வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் போகிறதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு பாருங்கள். எது தடையாக இருந்தாலும் இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் வரும்போது என்னை பின்னிட்டு இழுக்கிற காரியங்கள், இந்த உலகத்தின் மாயைகள், உலகத்தின் உள்ளதான காரியங்கள் எதெல்லாம் இந்த வருகையில் போகாதபடிக்கு என்னை தடுக்குதோ அதை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட என்னை பலப்படுத்துங்கப்பா. என்னால் விட முடியாத விஷயங்களை என்னை விட வைக்கிறதுக்கு நீங்கள் தான் முடியும் ஆண்டவரே. என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும் தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னால் முன்குறிக்கப்பட்டவங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்கள் சபைக்குள்ளே ஒருத்தர் காலை வச்சுட்டு ஆண்டவரே, அந்த கால் நரகத்துக்குள்ளே போகவே கூடாது ஆண்டவரே. இங்கே இருக்கிற அத்தனை பேர் உடைய வருகையில் பிரவேசிக்கிறவர்களாக, அந்த கடைசி ஆயத்தத்துக்கு நேராக, சபை சுத்திகரிப்புக்கு நேராக நீர் கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நம்பி கொடுத்தவைகளில் ஒன்றை கூட நாங்கள் தவற விட்டு விடக்கூடாது தகப்பனே. ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு நீர் ஆசீர்வதித்தீர். ஒரு விதை கூட அதில் வீணா போகல ஆண்டவரே. அதே மாதிரி நாங்கள் விதைச்ச விதைகளில் ஒன்று கூட வீணாய் போகாதபடிக்கு 100 மடங்கு எங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாக, மறு ரூபமாகிற சபையாக, தேவனை சந்திக்கிற சபையாக, மத்திய ஆகாயத்தில் காணப்படுகிற சபையாக இருக்கணும் ஆண்டவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. அப்பா, நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் பிரயாசப்பட்டு விதைச்சிருக்கிறாங்கப்பா. 50 ஆண்டு காலம் விதைச்சிருக்கிறாங்க தகப்பனே. அந்த விதைகளில் ஒன்று கூட வீணாக போகக்கூடாது தகப்பனே. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா தேவ சமூகத்தில்? எல்லாம் நீங்கள் உங்களை சுயமாக ஆராய்ஞ்சு பாருங்கள். 2 நிமிஷம் மாத்திரம் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். 2 நிமிஷம் மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அந்த நேரத்தில் எல்லா கண்களை மூடி இருப்போம். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்குற ஒரு நேரம். இந்த வேளையிலே கூட நான் கடைசியாய் ஒரு காரியத்தை கேட்டுவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். மற்றவங்க இந்த வருகைக்கு நான் இன்னும் ஆயத்தப்படாமல் இருந்தேன், கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறாரு, கர்த்தர் இடைபெற்றிருக்கிறாரு, நாங்கள் இந்த வருகையில் கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானோ என் குடும்பமோ இருக்கக்கூடாது, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த மொத்த குடும்பமாக நாங்கள் வருகையில் பிரவேசிக்கணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க இருந்தால் அவங்க கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நேராக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒருமனப்பட போகிறோம். ஆண்டவர் ஒரு நல்ல தருணத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் கைவிடப்படுகிறவர்கள்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவன் இங்கே வரல. இங்கே வந்தால் அவன் பரலோகத்துக்குள்ளே போகணும். அதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வருகிறார். இயேசுவை சந்திச்சுட்டு ஒரு பிணம் கூட பிணமாக போகாது, அது உயிரோடு எழுந்து தான் போகும்.
இயேசுவை கிராஸ் பண்ண ஒரு மரித்தவன் கூட மரித்தவனாய் போனது கிடையாது. அவன் ஜீவனோடு கூட எழுந்திருப்பான். அதே மாதிரி தான் சபைக்குள்ள வந்தவன் மரித்தவன் இருக்கவே கூடாது. அத்தனை பேரும் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருக்கிறவனா தான் இருக்கணும். நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, கோடாகோடி நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க விரும்புகிறவங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. முதலாவதாய் ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா நீதிக்கும் கீழ்பட்டு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. பரலோகத்தினுடைய திட்டத்திற்கு, பரலோகத்தினுடைய அழைப்புக்கு செவிசாச்சிருக்கிறாங்கப்பா. இது முதல் கொண்டு புது சிருஷ்டியாய் அவர்கள் மாற்றப்பட போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. சீக்கிரத்தில் அவர்கள் அதை எடுக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எடுத்த பின்பு உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கென்று நல்ல சீஷர்களாய் முடிவு பரியந்தம் சிலுவை சுமக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஓ க்ளோரி டு ஜீசஸ். மகிமையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இரண்டாவதாய் ஒப்பு கொடுத்து தங்கள் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகமோ உலகத்துக்கு உண்டானவர்களோ இழுத்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆவிக்குரிய விரோதம், அவர்கள் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகாரத்தின் லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் எதுவாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலம் பண்ணுகிறோம்ப்பா. எங்கள் விசுவாசிகள் விடுதலையை ஆராதிக்கட்டும். எங்கள் விசுவாசியை விடுதலையாய் பிரவேசிக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்படி சந்தோஷமாய் விடுதலையானார்களோ அதே போல விடுதலையாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.